கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, அடியேனுக்கு இந்த ஒரு வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். இன்று நாளிலும் கூட நம்ம பார்க்கின்ற பாடத்தின் தலைப்பானது 2 கதைகள். அப்போ இந்த பாடம் எதை நோக்கி போகும்னா, ஒரு 2 கதைகளை நம்ம எடுத்துக்கொண்டு அதில் உண்டான விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம தெய்வீக திட்டத்தோடு இசைந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாடத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ இந்த பாடம் எதன் அடிப்படையிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, ரீப்ரின்ஸ் 879 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 2866 இந்த ரீப்ரின்ஸ்லேருந்து நம்ம அடிப்படையாக இந்த பாடத்தை எடுத்திருக்கோம். அப்போ இந்த பாடம் 2 கதைகளை கொண்ட ஒரு பாடமாக காணப்படுகிறது அன்பானவர்களே. அப்போ ஒரு கதைன்ற எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னங்க இருக்கணும்? கதாபாத்திரங்கள் கண்டிப்பாக அங்கே தேவைப்படும், ஆமாங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு 2 கதாபாத்திரம் இருக்குங்க. இந்த கதாபாத்திரம் யாருன்னு பார்க்குறப்ப ஒரு நபர் அல்ல, மாறாக 2 பறவைகளை கொண்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அன்பானவர்களே. அப்போ இதில் முதலாவது ஒரு பறவை குறித்து நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த பறவை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிடாத ஒரு பறவை. அந்த பறவையின் பேர் என்னன்னு சொன்னாலும் கெனாரி அப்படின்ற ஒரு பறவை. அது பார்க்க எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அன்பானவர்களே. இந்த கெனாரின்றதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அது என்ன அளவுகள் இருக்குன்னா ஒரு 10லேருந்து 12 சென்டிமீட்டர் தாங்க இருக்குமா. எதுங்க இந்த கெனாரி பறவைகள் அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த கெனாரி வகைகள்னு சொல்கிறப்ப நம்ம அநேக வகைகள் கெனாரியில் இங்கே இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அநேக வகைகள். ஆனால் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற கெனாரி வகை எதுனா அந்த முதலாவது காணப்படுதுங்களா, அந்த டொமஸ்டிக் கெனாரி. இந்த கெனாரி குறித்து தான் நம்ம என்னங்க பண்ண போகிறோம் இன்னைக்கு இந்த கதையில் பார்க்க போகிறோம். அந்த கெனாரி அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா, நம்ம அது எங்கே இருக்குது அப்படின்னா கெனாரி ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குங்களாம். எங்கன்னா அது மேப்பில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஸ்பெயினுக்கு பக்கத்தில் அந்த கெனாரி அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட் கரெக்டாக அந்த ஸ்பெயின் கிட்ட இருக்குது அன்பானவர்களே. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இது காணப்படுறதுனால அது பேர் என்னதுங்க? கெனாரி பறவை. ஏன்னா இங்கே ஒருவேளை அது இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், வேற ஒரு பேர் நம்ம வைத்திருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அந்த பறவைக்கு இதுதான் உங்கள் பேர் சூடப்பட்டிருந்தது அன்பானவர்கள். இதுதான் சகோதரங்களுக்கு குறிப்பிடுறாரு. அப்போ இந்த ஒரு ஐலாண்ட் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அன்பானவர்கள். இப்போ கூட அது என்னங்க பண்ணுறாங்களாம், சுற்றுலா பயணிகள் அங்கே போய் சென்று இந்த பறவைகளை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் போகிறாங்களாம். ஓகே அன்பானவர்களே, ஏன் இந்த பறவையை பார்க்க போகணும் அப்படின்னா அதோட ஸ்பெஷல் அப்படின்னா அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் பாருங்க. அது எதில் ஸ்பெஷலாக இருக்குங்களா? பாட்டு பாடுறதுல ரொம்ப ஸ்பெஷலாக காணப்படுதுங்களா. எதுங்க இந்த கெனாரி பறவை. அப்போ பொதுவாக எது அதிகமாக பாடுனா அதில் இருக்கக்கூடிய ஆண் வகைகளான கெனாரிஸ் தான் என்னங்க பண்ணுங்களா, பெரும்பாலும் அந்த பாடல்களே அங்கே பாடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே பாடுறப்ப பொதுவாக பறவை எல்லாமே என்ன தாங்க பண்ணும், பாடும், எல்லாமே பாடும். ஆனால் இது என்ன பண்ணுங்களாம், அங்கே ஒரு வார்த்தை அங்கே குறிப்பிடுறது என்னதுங்க, மெலோடியாக பாடுங்களாம். அதாவது இனிமையாக அல்லது மெல்லிசையான ஒரு வாய்ஸில் என்ன பண்ணுங்களாம் இந்த ஒரு கெனாரி அங்கே பாடும் அன்பானவர்களே. அப்போ இந்த பறவை கிட்டத்தட்ட 6 மாதங்கள்லேருந்து என்னங்க பண்ணுங்களாம், பாட ஆரம்பிச்சிருங்களாம். அப்போ பாருங்க, அப்போ 6 மாதத்துலேருந்தே அது என்னங்க பண்ணும், அதோட தனித்துவம் 6 மாதத்துலேருந்தே அதுக்கு வெளியே வந்துடும். 6 மாதத்துலேருந்தே அது என்னங்க பண்ண ஆரம்பிச்சிருங்களாம், நன்றாக பாடும். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னதுங்க, அது மெல்லிசையோட பாடும் அப்படின்றது அர்த்தம் என்ன. ஏன்னா பறவைனாவே நம்மளுக்கு பாடுன்னு தெரியும். இதில் என்ன குறிப்பாக சொல்லணும்னா மெல்லிசையோடு அங்கே பாடுது அப்படின்றத நம்ம இங்கே குறிப்பிடலாம் அன்பானவர்களே. இது முதல் பறவை. 2வது ஒரு கதாபாத்திரம் இருக்குது. 2வது என்ன பறவைனா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பறவை தான். என்னதுங்க இது? கேட்கல? சிட்டுக்குருவி, அதாவது ஸ்பேரோன்னு சொல்லுவாங்களா. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த ஸ்பேரோவும் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசுங்களா இருக்கும், ஒரு 14லேருந்து ஒரு 16 சென்டிமீட்டர் அளவு தான் இந்த ஸ்பேரோவும் காணப்படும். இப்பயும் அநேக இடங்களில் நம்ம என்னங்க பண்ணலாம், இந்த ஸ்பேரோவை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. இது பெரும்பாலும் இந்தியா முழுவதுமே என்ன இருக்குங்களாம், இந்த ஸ்பேரோ பறவை இருக்குங்களாம். இது அந்தளவுக்கு என்ன கிடையாதுங்களாம், ஒரு அரிய வகை மாதிரி கிடையாது, கெனாரி போல கிடையாது. ஆனால் இது எப்படிங்க இருக்கான், நிறையா பரவலாக இந்த பறவைகள் காணப்படும். இது எப்படி பாடும் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னதுங்க, சிப்பிங் சவுண்ட். அதாவது அது என்ன பண்ணுன்னா, அப்படி தமிழில் வாசிக்கலாம் பாருங்க சிஸ்டர், வாசிங்க. சிர்பிங் என்பதை தமிழில் கீச்சிடுதல் அல்லது கீச் கீச் என்று ஒலி எழுப்புதல் என்று குறிக்கலாம். பறவைகள் எழுப்பும் சிறிய கூர்மையான ஒலியை இது குறிக்கிறது. ஆமாங்க, இதுவும் தான் பாடுது. ஆனால் சவுண்ட் எப்படி இருக்குங்களா, கீச் கீச்சுன்னு இருக்கலாம். அதாவது கீச்சில் இடுவது போல்
காணப்படுது. அப்போ இதுவும் பாடுது, பட் ஆனால் எது இல்லைங்களாம், கெனாரியை போல அங்கே என்னங்க இல்லைங்களாம், மெல்லிசை அங்கே வந்து இந்த ஸ்பேரோ கிட்ட காணப்படலை அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. இதான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருப்போம் அடுத்த ஸ்லைடில். ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப எது மெலோடியாக இருக்கும்னா கெனாரி. நான் ஏன் இந்த மெலோடின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிற அடிக்கடின்றது உங்களுக்கு பின்னாடி போகிறப்ப தெரியும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே எதுதாங்க, அந்த ஒரு மெலோடியாக மெல்லிசையாக பாடக்கூடிய அந்த திறமை தான் அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் அங்கே போட்டு காட்டலாம் பாருங்கள். அதாவது மெலோடிக்கும் சிற்பிங்க்கும், அதாவது மெல்லிசைக்கும் கூச்சல் எடுக்கிறதுக்கும் என்ன இருக்கலாம், வித்தியாசம் காணப்படுதுங்களாம். அது எப்படிங்க இருக்குமா, அதில் பாருங்களேன், அதில் ஸ்மூத் அண்ட் ஹார்மோனிக் சவுண்டு வருமா, முக்கியமாக அதில் என்ன இருக்குமா, டியூன் ஃபுல்லாக இருக்குமா. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மியூசிக் போட்டோம்னா எப்படிங்க இருக்குது, ஒரு டியூன் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அது பாடுறதும் எப்படிங்க இருக்குமா, ஒரு டியூன் மாதிரி இருக்குமா அப்படின்றாரு. அதே ஆனால் கூச்சல் எடுக்கிறது எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்களா, ஒரு ராகமே இருக்காது, எப்படிங்க இருக்கும், ஒரே மாதிரி தான் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அன்பானவர்களே. அப்போ இதுதான் இந்த ரெண்டு பலவிக்குள்ள வித்தியாசங்கள் அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ முதலாவது ஒரு கதைக்குள்ளாக கடந்து போகலாம். முதலாவது கதையில் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஓனர் இருக்கார். அந்த ஓனர் தான் வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்பேரோக்களை என்னங்க பண்ணுறாங்களாம், குருவியை ஒரு கூண்டில் வளர்ந்துட்டு இருக்காருங்களாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு ஐடியா தோணுதான். ஏன்னா கெனாரி என்ன பண்ணும், நல்லா பாடும். அப்போ ஸ்பேரோவுக்கும் கற்றுக் கொடுத்துட்டா என்னங்க பண்ணிடணும், ஸ்பேரோவும் அது நல்லா பாடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கனாரியை மாத்திரம் என்னங்க பண்ணுறாருங்களாம், கூட்டிகிட்டு வந்து ஸ்பேரோவுக்கு மத்தியில் விட்டுறாருங்களாம். என்னங்க நடந்திருக்கும், அதாவது ஓனரோட நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்காரு. என்னங்க பண்ணியிருக்காரு, ஒரு தான் இருக்க இந்த ஸ்பேரோ வந்து அழகா கனாரி போல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேரோ கூட்டத்துக்கு மத்தியில் எதை கொண்டு வந்து விட்டுட்டாருங்களாம், ஒரு கனாரியை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்றது பார்க்குறாங்களே. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடந்துருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இது போய் கற்றுக் கொடுக்குன்னு பார்த்தா அது என்ன பண்ணிருச்சுங்களாம், அதுகிட்ட இருக்கக்கூடிய சினுங்கல் சவுண்டை என்ன பண்ணிருச்சிங்களா, அது கற்றுக்கிட்டு வந்துருச்சு அப்படின்றது எங்கள் சகோதரர் சொல்கிறார் அன்பானவர்களே. அப்போ இப்போ ஓனருக்கு புரிஞ்சிருச்சு, சரி அட்லீஸ்ட் தனி அது அவங்க கூட இருந்தப்போ அது என்னாச்சு, மெலோடியாக பாடிட்டு இருந்தது, மெல்லிசையாக பாடிட்டு இருந்தது. ஆனால் இது கூட வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம விட்டோம், ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, அதுகிட்ட இருந்து சின்னங்களுக்கு கூடிய அந்த சத்தத்தை கட்டுக்குச்சு அப்படின்றது பார்க்குறோம். சரி இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணுறாருன்னா, அந்த கனரியை மட்டும் எடுத்து தனியாக வைக்கிறாருங்களாம், தனியாக ஒரு இடத்துல ஒரு வாரம் விட்டு பார்க்குறாராம். மறுபடியும் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், சினிங்கிக்கிட்டே தான் இருக்கான், என்ன பண்ணலையாம், அந்த மெல்லிசையாக பாடவே இல்லையாம். அப்போ இது என்ன பண்ணுறாரு, சரி இது எங்கேருந்து வந்துச்சு, எங்கெங்கே இருந்துச்சு, கெனாரி கூட்டத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கும். அப்போ திருப்பியும் கொண்டு போய் அங்கேயே விட்டா என்னங்க பண்ணிக்கும், அது கற்றுக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு நண்பர்களே. அப்போ என்ன நடக்குதுன்னா, இதே போல தான் அது திருப்பி கொண்டு போய் விட்றாரு. அதே ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுதுங்களாம், இந்த கெனாரி அந்த பாடக்கூடிய அந்த பாடலை அது கற்றுக்குது அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. இல்லை ஒரு வரி இருக்கும், அந்த வரி படிக்கலாம் பாருங்க. ஓகே, அதில் இல்லை, நம்ம என்ன பண்ணுறாங்களா, இப்போ அந்த கதை முடிஞ்சிச்சுங்க. கதை ஃபஸ்ட்டு கதை பார்க்குறப்ப இவ்வளோதான், இந்த கதை தான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு கூட இருக்கக்கூடிய பாடங்களை சகோதரர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. முதலாவது என்னங்க சொல்லலாம், அந்த கெனாரி யார், ஸ்பேரோ யார் அப்படின்றத நம்ம என்னங்க பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ கெனாரி யார் அப்படின்னா நம்ம யாருங்க சொல்லலாம், பேர் போடுங்க, பேர் யாருன்னு, யாருங்க, சபை, அதாவது நம்ம தான் அந்த கெனாரி அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ பாடுவதுன்னா என்னதுங்க, இப்போ கெனாரி பாடுன்னு சொல்லியிருக்கேன் மெல்லிசையாக அப்படின்னா, அப்போ நாம் என்னங்க பாடுறோம், பாடணுமா பாடக்கூடாதா, வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 106:12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எப்படி அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் செஞ்சதை விசுவாசித்து அதை என்னங்க பண்ணாங்களாம், துதியாக பாடினாங்களோ அதே போல் நாம் என்னங்க பண்ணோம், ஆவிக்குரிய இசையாளராக இருக்கக்கூடிய நாமளும் அதே போல் பாடணும் அப்படின்றது பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பாடணுன்றது கட்டாயம்தான். அப்படின்னா அப்போ என்னங்க பண்ணணும், எதை குறிச்சிங்க நம்ம பாடணும், தேவனையே மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை குறித்து நாம் என்னங்க பண்ணணும், பாடணும் அப்படின்றத பார்க்குறோம். சங்கீதத்தில் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 108:1. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். ஆமாங்க, இங்கே என்ன சொல்கிறதுங்க, தேவனே என் இருதயம் எப்படி இருக்குங்களாம், ஆயத்தமாக இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேங்களாம், பாடி கீர்த்தனைகளை பண்ணுவேன் அப்படின்றத நாங்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்கிறாரு. இதே போல வசனங்கள் சங்கீதம் 57:7 குறிப்பிடுறாரு பாருங்க. சங்கீதம் 57:7. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது,
தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமாங்க, இங்க என்ன சொல்றாங்க? அதே விஷயத்தினால 2 டைம் சொல்றாருங்களா? என் இருதயம் எப்படி இருக்குங்களா? ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறதுனா என்னதுங்க? ரெடியா இருக்கிறதுங்களா? இது நம்ம திருவிழியத்தில் வாசிக்கலாம் பாருங்க, தெளிவா புரியும். திருவிழியத்தில் அதே வசனம் வாசிக்கலாம் பாருங்க. என் உள்ளம் உறுதியா இருக்கின்றது. ஆமாங்க, எப்படிங்க இருக்கணுங்களா? நம்ம உள்ளம் உறுதியா இருக்கணும். எதுல உறுதியா இருக்கணும்? நம்ம பாடணும் அப்படின்ற விஷயத்துல என்னங்க பண்ணணும்? அந்த உள்ளம் உறுதியாக காணப்படணும் அப்படின்றத சொல்லியாச்சு. சரி, இப்போ பாடணும்னு தெரிஞ்சாச்சு பதர். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க? பாடுறதுன்னா அப்படியே பாடிட முடியுங்களா? பாட்டுகளுக்கு என்ன சொல்லணும்? ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். என்னென்ன விஷயம் தேவைப்படுங்க? ஒரு பொதுவாக நம்ம பாடுறோம்னா அந்த பாட்டுகளுக்கு என்னென்ன தேவைப்படுங்க? முதலாவது விஷயம் பாருங்க, என்னதுங்க? பாடல் வரிகள், அதாவது லிரிக்ஸ் தேவைப்படுங்களா? ஏன்னா பாடல் வரிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பாட முடியாது. அப்போ இங்கே நம்மளுக்கு பாடல் வரிகளாக எது கொடுக்கப்பட்டிருக்குங்க? தேவனுடைய வார்த்தைகள், அதாவது சொல்லப்போனால் வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாடல் வரிகள் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பாடலை எப்படிங்க பாடணும்? பாடலை பாடணுங்களா, பாடலை படிக்கணுங்களா? பாடணும். அப்போ பாடுறதுக்கு என்னங்க தேவைப்படும்? ஆமாம், அடுத்தது என்னங்க? அந்த பாடலுக்கு உண்டான ராகம். அப்போ நம்மளுக்கு என்ன ராகம் தெரியும்? நம்மளுக்கு என்ன ராகம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்காருங்க. நம்ம ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ராகத்தை அவர் கொடுத்துருக்காரு. என்னதுங்க? அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் பாருங்க. என்னதுங்க? பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த சத்திய வரிகளை நம்ம படித்தா மாத்திரம் புரியாது, எதுங்க தெரியணும்? அந்த ராகம் இருக்கணும். ராகம் இருந்தால் தான் அது பேர் என்னதுங்க? பாடல் அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த ராகம் வரணும்னா நம்ம பரிசுத்த ஆவியோடு என்னங்க பண்ணணும்? தேவ வசனத்தை நம்ம தியானிக்கணும் அன்பானவர்களே. சரி, இப்போ தெரிஞ்சிருச்சு, பாடி தான் ஆகணும், ராகத்தோட பாடணும், பாடல் வரிகளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ பாடுறதுன்னா என்னதுங்க? இப்போ அங்கே பறவை பாடுது மெலோடியா அப்படின்னா, இப்போ நாம் தான் கிணறினா, அப்போ நாம் மெலோடியா எப்படி பாடுறதுங்க? இந்த மெலோடியா மெல்லிசையாக. கரெக்ட். வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமாங்க, அப்போ என்னங்க வேணும்? கிரியையில தான் அந்த பாடல் என்னங்க பண்ண முடியும்? நம்ம பாட முடியும். வேத வாக்கியங்கள் தெரிஞ்சிருச்சு, ராகத்தோட பரிசுத்தாவியை கொண்டு நம்ம என்னங்க பண்ணணும்? அதை புரிந்து கொண்டு அது எப்படி பாடலாக பாடணும்னா, அனுதினமும் நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கணும்? அந்த கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு இசைவானதாக, சாட்சி கொடுக்கக்கூடியதாக என்னங்க இருக்கணும்? ஒரு பாடல் பாடுவது போல் அங்கே காணப்படணும் அப்படின்றது தான் எங்கள் சகோதரர் சொல்கிறாரு. இப்போ நாம் பாடுவது சினுங்கிற சத்தமா இல்லை மெலோடியாக பாடுறோமா? எப்படிங்க பாடுறோம் நம்ம? சரிங்க அன்பானவர்களே, நம்ம கனாரி யாருன்னு பார்த்துட்டோம். கனாரி யாருங்க? நம்ம தான் அந்த கனாரி. கனாரின்றது ஒரு பறவை தான், அதனால் நம்ம பேர் இல்லாதனால நம்ம அந்த கனாரி அப்படின்ற வேர்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சபைன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சபை என்ன பண்ணியிருக்காரு? அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு இடத்துல கொண்டு போய் யார் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி விட்டுருக்காருங்க? ஸ்பேரோக்கு. இப்போ அந்த ஸ்பேரோ யாருன்னு தெரியணுங்களா? தெரியக்கூடாது, தெரியணும். அப்போ ஸ்பேரோ யாரு அப்படின்னா, முதலாவது ஸ்பேரோ யாராக இருக்குங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஸ்பேரோ யாராக இருக்கும்? சபை நம்ம, கனாரி நம்ம அப்படின்னா ஸ்பேரோ யாருங்க? கரெக்ட். அப்போ முதலாவது யாருங்க? உலக ஜனங்கள் தான் அந்த ஸ்பேரோ அப்படின்றது பார்க்குறோம். ரெண்டாவது யாருங்க இருப்பா? முதலாவது ஸ்பேரோ. ஸ்பேரோவில் மட்டும் 3 வகுப்பார சொல்கிறாங்க. அப்போ முதல் வகுப்பார் உலக ஜனங்கள், ரெண்டாவது யாருங்க? கரெக்டு தான், பேர் சபை வகுப்பார்கள். அந்த பேர் சபையில் இருக்கக்கூடியவங்களும் எப்படி தாங்க பண்ணுவாங்க? அவங்களும் பாடுவாங்க. ஆனால் அது எப்படி இருக்குங்களாம் கேட்கறதுக்கு? கீச்சு கீச்சு சினுங்கல் சத்தம் போல் இருக்கும். அங்கே என்ன இருக்காதுங்க? மெலோடி இருக்காது, அந்த ராகம் இருக்காது, பரிசுத்தாவி அவங்க இடத்துல காணப்படாது. முக்கியமாக ஒரு விஷயம், அவங்க பாட மாட்டாங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க? படிப்பாங்க. பாடுறதுனா நம்ம என்னன்னு பார்த்தோங்க, கிரியில காட்டுறது தான் அங்கே பாடுறதுன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க பாடுறதுக்கு பதில் அவங்க என்னங்க பண்ணுறாங்களாம்? படிக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். சரி, 2 வகுப்பாரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். 3வது ஒரு வகுப்பார் இருக்கு. யாருங்க? 3வது ஒரு வகுப்பார் காணப்படுறாங்க. அவங்க யாராக இருக்கும்னா, நம்ம போடுறோம் அப்படியே வாசிங்க பார்ப்போம். தமிழில் இருக்கிறத மட்டும் வாசிங்க சிஸ்டர். உலக ஜனங்கள், பெயர் சபைகள், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஆனால் ஆவியினால் ஜெபிக்கப்படாதவர்கள். ஜெனிப்பிக்கப்படும். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஜெனிப்பிக்கப்படாதவங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ஆயிருக்குங்களாம்? அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஆனால் எதில் ஜெனிப்பிக்கப்படாமல் இருப்பாங்களாம்? ஆவியினால ஜெனிப்பிக்கப்படாமல் இருக்க மாட்டாங்க, படாமல் இருப்பாங்க. அவங்களும் என்ன தான் பண்ணுறாங்களாம்? மெலோடியாக பாடலையாம். என்ன பண்ணுறாங்களாம்? அந்த கீச்சல் எடுக்கக்கூடிய சத்தம் போல் என்னங்க பண்ணுறாங்களாம்?
பாடல்கள் காணப்படுது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த ராகம் இல்லாதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த கிரியையில் அவங்களால வாழ்ந்து காட்ட முடியல அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. சரி, இப்போ இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்றது பார்த்துட்டோம் அன்பானவர்களே. இப்போ அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது ஆல்ரெடி வாசிச்சாச்சுன்னு நினைக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வாசிச்சது. அப்போ நம்ம தேவ வாக்கியங்களை பரிசுத்த ஆவியின் துணையோடு பெற்றுக்கொண்டு நம்ம என்னங்க பண்ணோம், அது கேட்டார போல நம்ம என்னங்க பண்ணோம், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு கேட்டது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம என்னங்க பண்ணோம், நம்ம வாழ்க்கையின் நடைமுறைகளை என்னங்க பண்ணோம், எல்லாத்துக்கும் பாடி என்னங்க பண்ணோம், தெளிவாக அங்கே காட்டணும். எப்படி அங்கே கிணாரி அந்த பாடுறதுக்கு பேர் பண்ணதோ அதே போல் நாமளும் என்னங்க பண்ணுறோம், தேவனுக்கு மகிமை சேரும்படி நம்ம என்னங்க பண்ணோம், கிரியையில் நம்ம பாடணும் அன்பானவர்களே. இதுதான் நம்ம இங்கே காணப்படுது. அப்போ நாம் பாடுறோமா இல்லை சினுங்கிறோமா அப்படின்றத நம்ம என்னங்க பண்ணோம், ஒவ்வொருத்தரும் நாங்கள் இங்கே ஆராய்ச்சி பார்க்கணும் அன்பானவர்களே. அடுத்த ஒரு ஸ்லைடு வாசிக்கலாம் பாருங்க. பல கிறிஸ்தவர்கள் கேனாரியைப் போல உலக மக்களின் விசித்திரமான சகவாசம் மற்றும் சூழலுக்கு செல்கிறார்கள். ஆமாம், என்னங்க பண்ணுறாங்களாம், இந்த பல கிறிஸ்துவர்கள்ன்றது பல கிறிஸ்துவர்கள் யாரும் இல்லைங்க. யாருங்க கிறிஸ்துவர்கள்? நம்ம தான் கிறிஸ்துவர்கள்ங்க. அப்போ நம்ம என்னங்க பண்ணிடுறோமா, சில டைம் இந்த கேனாரி போல் என்னங்க பண்ணுறோமா, உலக சகவாசம். எப்படி அந்த ஓனரை கொண்டு போய் அங்கே ஸ்பேரோவுக்கு மத்தியில் வச்சாரோ அதே போல் நாமளும் என்னங்க பண்ணுறோமா, அடிக்கடி அந்த ஸ்பேரோக்கள் மத்தியில் நம்ம என்னங்க பண்ணுறோமா, போய் அங்கே உட்காடுறோம் அப்படின்றத சொல்கிறார் அன்பானவர்களே. இப்படி வாசிக்கலாம். அதன் விளைவாக அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியான புகழ்பெற்ற பாட்டு குறிப்பை ஆமாங்க, இங்கே பாட்டு குறிப்புன்னு சொல்கிறப்ப நம்ம என்னங்க சொல்லலாம்னா, பாட்டுக்கு குறிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்குறப்ப அந்த நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாடலுக்கு என்ன தேவைப்படுங்களாம், இந்த நோட்ஸ் தேவைப்படுங்களாம். இந்த பாட்டு குறிப்பு என்ன ஆகுனா, நம்மளுக்கு மகிழ்ச்சியான புகழ்பெற்ற பாராட்டும் பாட்டு தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் மாறாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, வாசிக்கலாம் திருப்பி. அதுவே உலகிற்கு கற்பிக்கவில்லை, தங்களை தாங்களே தரையிறங்கி விரைவில் அவர்கள் உலகின் துக்கமான குறிப்பை கற்றுக்கொள்கிறார்கள். ஆமாங்க, நம்ம என்னங்க பண்ணிடுறோமா, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்ம போய் அனுப்பிச்சிருக்காரு, நம்ம என்னங்க பண்ணிடுறோமா, அந்த குறிப்பை விட்டுடுறோமா, அந்த நோட்ஸை விட்டுட்டு நம்ம எதை கற்றுக்குறோமா, அந்த துக்கமான குறிப்புகளை நம்ம என்னங்க படுத்துக்கிறோமா. மாறாக அங்கே எப்படி இந்த கிணாரி அங்கே மெலோடி பாடினதை மறந்துச்சோ அதே போல் நாமளும் அடிக்கடி என்ன பண்ணிடுறோங்களாம், அந்த மெலோடி மெல்லிசை நம்ம கிரியையில் காட்டுறதை நம்ம என்னங்க பண்ணிடுறோமா, தவறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்றத இங்கே சகோதரர் சொல்கிறார் அன்பானவர்களே. வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமாங்க, இங்கே அந்நிய நுகத்தோடு நம்ம என்னங்க பண்ணக்கூடாதான், பிணைக்கப்படாமல் இருக்கிறது. பிணைக்கப்படாமல் இருக்கிறதுல நம்ம அடிக்கடி தவறிடுவோங்க. எப்படிங்களா, வெளியிருந்து பார்க்குறப்ப அது எப்படி தான் இருக்குங்களா, நம்ம செய்கிற விஷயம் கரெக்டாக போதான் தெரியுங்களாம். உதாரணத்துக்கு நம்ம யாரை சொல்லலாம்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருந்தாங்க. யாருன்னா யோசபாத் ராஜான்னு சொல்லி ஒருத்தர் காணப்பட்டார் அன்பானவர்கள். அது எந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ரெண்டு கோத்திரமாக பிரிஞ்சது. சரி, 2 இதாக பிரிஞ்சது. ஒன்று இஸ்ரேல் ஜனம், ஒன்றுன்னு யூத ஜனம். அந்த யூதாவுடைய ராஜா தான் யாருங்க, இந்த யோசபாத் ராஜா. சகோதரர் கமெண்ட்ஸில் கொடுக்குறப்ப யோசபாத் ராஜா செய்தது போல் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுவார். என்னன்னா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, யோசபாத் ராஜா எப்பேற்பட்டவர்ன்றதை நம்ம வாசித்து பார்க்கலாம் பாருங்க. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் எப்பேற்பட்ட கிரியைகள் அங்கே காமிச்சிருந்தாரு. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமாங்க, அவர் என்னங்க ஆயிடுச்சான், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் எப்படி இருந்துச்சான், உற்சாகம் கொண்டு இருந்தது. அப்போ என்ன உற்சாகத்தில் என்னங்க பண்ணுறாரு, அவர் மேடைகளையும் வைக்கிற தோப்புகளையும் என்னங்க பண்ணுறாங்களாம், முற்றிலுமாக இருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமான செயல்களா இல்லைங்களா, தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு செயல். இது யூதாவை விட்டு அவர் என்னங்க பண்ணிடுறாங்களாம், ஒட்டுமொத்தமாக அதை விலக்கி போட்டுறார் அப்படின்றத பார்க்குற அன்பானவர்களே. அப்போ இப்பேற்பட்ட ஒரு ராஜா இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு ஐடியா தோணுதுங்களாம். என்னன்னா, இப்போ யூதாக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை காணப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது ஒரு சமரசம் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்க, பொதுவாக என்னங்க பண்ணுவாங்க, 2 ராஜ்யம் சமரசம் ஆகணும்னா என்னங்க பண்ணுவாங்க, சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்வாங்க. அதே போல தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா யோசபாத். அப்போ அங்கே யார் ராஜாவா இஸ்ரேலில் இருந்தாங்கன்னா, ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜா எங்கெங்கே இருந்துட்டாருலாம், இஸ்ரேலில் காணப்பட்டுட்டார். அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்துட்ட குமாரத்தை என்னங்க பண்ணுறாங்களாம், தான் மகனுக்கு என்னங்க பண்ணுறாங்களாம், திருமணம் பண்ணி வைக்கிறாராம். அவர் நோக்கம் என்னது,
சமாதானம் உண்டாகணும், 2 நாடுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, சமாதானம் உண்டாகணும்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறாரு, ஒரு நல்ல எண்ணங்களில் தானங்க பண்ணுறாரு. வெளியிருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படிங்க இருக்குது, நல்ல எண்ணமாக தான் தெரியுது. இதே போல தான் நம்மளுக்கும் தெரியுங்களாம். எப்போங்க, இந்த உலகத்தோட பிணைக்கிறப்ப நம்மளுக்கு மேலோட்டமாக பார்க்குறப்ப நமக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுங்களாம், நம்ம எந்த ஒரு தவறும் பண்ணல அப்படின்றது தெரியுங்களாம். ஆனால் என்ன நடக்குதுங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, விக்கிரங்களையும் விக்கிர தோப்புகள் மேடைகளையும் என்னங்க பண்ணிட்டாரு, ஃபுல்லாக அகற்றிட்டாரு. அகற்றின பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் அவங்களோட சம்மந்தம் வச்சுட்டா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் யார் பண்ணுவாங்க, இப்போ இந்த யோசபாத் ராஜாவும் பண்ணுவார். அப்போ நம்ம பிணைக்கப்படுறப்ப அங்கே எப்படி அந்த ஸ்பேரோக்கிட்ட இருந்து கெனாரி கற்றுக்கிட்டதோ அதே போல் நாம் என்னங்க பண்ணிடுவோமா, இந்த பிணைக்கப்படக்கூடிய விஷயங்களில் நாமளும் அநேக நேரங்களில் அந்த மெலோடியை மறந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சிறுங்கல் சத்தத்தை நம்ம என்ன பண்ணிடுவோமா கற்றுக்கொள்ளுவோம் அப்படின்றத சகோதரர் இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார் அன்பானவர்களே. அப்போ இங்கே சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது சிருஷ்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தவறுறப்ப அது நேரடியாக யாரோட சத்தத்தை மீறுற மாதிரிங்க, தேவன் கொடுத்த கட்டளை. தேவன் என்னங்க கட்டளை கொடுத்துட்டாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப அவர் கொடுக்கல, நாமளே சுயதனத்தில் எடுத்திருக்கோம். என்னங்க எடுத்திருக்கோம், தேவனே இனி என்னோட சித்தத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னங்க பண்ணிட்டார். ஆனால் இப்போ அங்கே போயிட்டு யோசபாத் ராஜா என்னங்க பண்ணிட்டாராங்க, அவர் எப்படி போய் சம்மந்தம் வச்சுக்கிட்டாரோ அதே போல் நாம் என்னங்க பண்ணிடுவோம், அடிக்கடி அந்த உலகத்தோட நம்ம சம்மதம் வச்சுப்போம் அன்பானவர்களே. அந்த ஸ்பேரோட நம்ம சம்மதம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த மெலோடி தானாக என்னங்க ஆயிரும், நாளடைவில் குறைஞ்சி கூட நம்ம போயிடும் அன்பானவர்களே. இப்போ மெலோடி அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், அந்த மெல்லிசையாக பாடுவது கிரியையில் காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டோம் அன்பானவர்களே. இப்போ இங்கே சகவாசம் வச்சு கொள்றதுனா நம்ம எப்படிலாம் சகவாசம் வச்சுப்போங்க உலகத்தோட, ஏதாவது ஐடியா இருக்குங்களா, எந்தெந்த வகையில் நம்ம சகவாசம் வச்சுருப்போம் உலகத்து ஜனங்களோட அல்லது பேர் சபைகளோட அல்லது அந்த 3வது வகுப்பார் யாருங்க சொன்னேன், ஆவினால் ஜெனிப்பிக்கப்படாத நபர்களோட நம்ம என்னங்க பண்ணுவோம், சகவாசம் வச்சு கொள்ளுவோம். அந்த சகவாசம் வச்சு கொள்றதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னன்னா, அவர்களுக்கு பாட கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோங்களாம், நம்ம ஃபஸ்ட்டு போகுவோமா, ஆமாங்களா, பாட கற்றுக் கொடுக்கறது தப்பு கிடையாது, கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, நாம் பாடுவதை விட்டுட்டு அவங்க பாடுறதை நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டது தான் நம்ம என்னங்க பண்ணுவோம், நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும், அதுதான் நம்ம என்னங்க பண்ணுவோம், கிரியையில் காட்டுவோம். அப்போ நாம் கற்றுத்தரோன்ட்டு போனவங்க என்னங்க பண்ணக்கூடாதுங்களாம், அவங்க விஷயத்தை நம்ம என்னங்க பண்ணக்கூடாதான், கற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் தான் எப்படி மெலோடியாக பாடுவது அப்படின்றத கற்றுத்தரணும். 2வது விஷயம் என்னென்னா, இங்கே பாட பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுவாங்களாம் ஒரு வகுப்பார், எனக்கு இந்த கெனாரிகளோடு சேர்ந்து பாட பிடிக்கல அதனால் நான் என்ன பண்ணுறேன் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம் ஒரு வகுப்பார் போவாங்களாம். இப்படி தான் என்னங்க பண்ணுவாங்களாம், இந்த கெனாரி கூட்டத்திலேருந்து எங்கே போயிருங்களாம், இந்த ஸ்பேரோ கூட்டத்துக்குள்ளாக இங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பானவர்களே. பெரும்பாலும் நம்ம கெனாரி கூட்டத்திலேருந்து வெளியே போனவங்க மேக்சிமம் எப்படி தாங்க இருக்காங்க, திரும்பவும் மீண்டும் உள்ளே வர அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் அப்படி என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் அவங்கள கைவிட மாட்டார் அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா ஒருவர் சத்தியத்தை கேட்ட பிறகு அதை புரிந்து கொண்டு என்னங்க பண்ண முடியாது, அதை அவங்க பாடுறாங்க ஆனால் பாட எங்கே பிடிக்கலையா அவங்களுக்கு, இந்த கெனாரி மத்தியில் அவங்களுக்கு பாட பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணிடுவாங்களாம், வெளியே போயிடுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அங்கே எப்படி அவர் கெனாரியை தனியாக வச்சதுக்கப்புறம் கூட அது என்னங்க பண்ண முடியல, அந்த கெனாரியால் கற்றுக்க முடியல. அவங்க திரும்பிடுவாங்க, திரும்பினதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்களாம், தனிமையில் தான் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கெனாரியோடும் சேர பிடிக்காது, ஸ்பேரோவோடும் சேர பிடிக்காது. அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், தனிமையில் இருப்பாங்களாம். நம்ம தனிமையில் இருந்தால் ஸ்பேரோ இது கெனாரி பாடுங்களா, பாடாது. மறந்த விஷயத்த அது எப்படிங்க பாடும், அந்த கெனாரி பாடாது. அப்போ மீண்டும் எங்கே தாங்க வரணும், அந்த கெனாரி கூட்டத்துக்குள்ளதாக வரணும். அந்த கெனாரி கூட்டம் எதுங்க, சபை. அப்போ இந்த சபைக்கு மீண்டுமாக அந்த கெனாரி வந்த பிறகு தான் அது என்ன கற்றுக்குங்க, மறுபடியும் அந்த மெல்லிசையான பாடலை எப்படி பாடுவது அப்படின்றது என்னங்க பண்ணணுமா, அந்த கெனாரி கற்றுக்கும். இதுக்கு எது முக்கியங்க, சபை கூடுதல் மிகவும் முக்கியமானது ஒன்று அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படியே ஒரு பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வாசிக்கலாம் பாருங்க. இல்லை அத்தவியர்களுக்கான அடுத்த 32. சரி, ஓகே அன்பானவர்களே. அப்போ நம்ம ஃபெல்லோஷிப்பை பற்றி சொல்லணும்னா நம்ம சபை கூடுதல் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி எபிரேயரில் சொல்கிறப்ப சொல்கிறாருங்க. நாங்கள் எபிரேயர் 10:25 வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இங்கே என்னங்க சொல்றார் பவுல், சபை கூடி வருதலை
சிலர் விட்டு விடுவாங்க. அப்போ கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் என்னங்க பண்ணுறாங்களாம், விட்டு விடுறாங்க. அதை நம்ம என்ன பண்ணுங்களாம், விட்டு விடாதபடிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கடைசி வார்த்தை என்னங்க சொல்கிறாருங்க, புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு சொல்கிறாரு. புத்தி சொல்ல கடவோம் அப்படின்றது எப்படி வரும்னா, உதாரணத்துக்கு அது இங்கிலீஷில் வரப்ப சேர் அப் அப்படின்ற வரும். சேர் அப்னா என்னதுங்க, உற்சாகப்படுத்தணும். அவங்க என்ன சொல்லக்கூடாது, மாறாக போயிட்டு நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுங்களாம், வேறு இங்கே வாங்க, இங்கே நிறைய மெலோடியாக கனாரிகள் பாடிக்கொண்டு இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்களும் அந்த மெலோடியை என்ன கற்றுக்கலாம், அந்த மெல்லிசையை கற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுங்களாம், உற்சாகத்தை அங்கே ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் இங்கே பவுல் சொல்கிறார். அப்படி அன்பானவர்களே, அது சகோதர ரீபென்ஸில் கமெண்ட்ஸில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூடுதல் எப்படி இருக்குன்னா, ஒரு நிலக்கரி போல் இருக்கணுமா. ஒரு நிலக்கரி தனியாக இருக்கும்போது எப்படிங்க இருக்கும், நீங்கள் என்னதான் நெருப்பு பற்றினாலும் அது காற்றுல என்னங்க ஆயிரும், அமைஞ்சு போயிடும். அதே கூட்டமாக ஒரு இடத்துல மட்டும் நெருப்பு இருந்துச்சுன்னா காற்றடிக்கடிக்க என்ன ஆகுவாங்க, அந்த அனலாக இருக்கும் காணப்படும் அன்பானவர்களே. அதே போல தான் நாம் சபை கூடி வருதல் அப்போ தான் நம்ம எப்படிங்க இருப்போம், ஆவியில் அனலாக காணப்படுவோம் அன்பானவர்களே. ஏன்னா எங்கே ஒன்று அல்லது 2 பேர் கூடுகிறாங்களோ அங்கே யாருங்க இருக்கா, கர்த்தர் அங்கே காணப்படுறார் அப்படின்றது பார்க்குறோம். அப்போ கர்த்தர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல என்ன அங்கே காணப்படும், பரிசுத்தாவி நம்ம இடத்தில் காணப்படும் அன்பானவர்களே. சரி, இப்படியாக நம்ம பார்த்துட்டோம். அது மீண்டுமாக என்ன பண்ணிட்டார் ஓனர், மட்டி கனாரிக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதே போல் நாமளும் ஒரு வேளை ஸ்பேரோடு சேர்ந்துருந்தோம்னா மட்டி இப்போ எங்கே வந்துட்டோங்க, கெனாரிக்கு மீண்டும் வந்துட்டோம், அந்த மெல்லிசையை கற்றுக்கொண்டோம் அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ சின்ன விஷயங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு கடந்து போகலாம். என்னன்னா, நன்றாக பாடிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு நம்மளுக்கு என்னங்க வராதான், அந்த பாடல் வராது. ஏங்க வராது, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எங்கே இருந்தால் பாடல் வரும், நிறைய கனாரி கூட்டத்தோட இருந்தால் பாடல் வரும்னு சொல்லிட்டோம். நம்ம வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டா கூட 168 மணி நேரம் இருக்குங்க. அதில் எங்கே மேக்ஸிமம் நம்ம செலவிடுறோம், பேரோவோட தாங்க நம்ம என்னங்க பண்ணுறோம், அதிகமாக செலவிடுறோம். வாரத்தில் 2 முறை தான் நம்ம என்னங்க பண்ணுறோம், கெனாரி கூட்டத்துக்குள்ளாக நம்ம வரும். அப்போ தான் நம்ம என்னங்க பண்ணுறோம், மறந்து போன மெலோடியை திருப்ப நம்ம கற்றுக்குறோம். அப்போனா நம்ம என்ன பண்ணணுங்க, முடிந்த அளவுக்கு அனுதினமும் என்னங்க பண்ணணுங்களாம், அந்த கெனாரி கூட்டத்தோட மாத்திரம் தான் என்னங்க பண்ணலாம், நம்ம சகவாசம் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எந்த கூட அதிகமாக பழகிறோமோ அந்த பழக்க வழக்கம் நம்மளுக்கு என்ன வந்துருங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறார் அன்பானவர்களே. இப்போ எப்படி எங்கள் கெனாரி தனியாக விட்டாலுமே அங்கே பாட கற்றுக்காதோ, அதே மாதிரி ஸ்பேரோ கூட இருந்தாலும் பாட கற்றுக்காதோ, அப்போ எங்கே தான் கற்றுக்குங்க, சபைக்கு வந்தால் மாத்திரம்தான் கிரியில் காட்டக்கூடிய அந்த விஷயத்த இந்த கெனாரி கற்றுக்கொள்ளும் அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சம்பவம் சொல்லலாம் பாருங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒன்று கெனாரி ஒன்று ஸ்பேரோ. 2 பேர் எங்கே இருக்காங்கன்னா பக்கத்து வீடுகளில் காணப்படுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்பேரோ என்ன பண்ணிடுறாருன்னா, சட்டவிரோதமாக தன்னோட காம்பவுண்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, லைட்டாக யார் பக்கம் தள்ளி கட்டிடுறாருங்க, கெனாரி பக்கம் தள்ளி கட்டிடுறாரு. இப்போ உண்மையிலே அது கெனாரியாக இருந்தால் என்ன பதில் சொல்லுங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்களா, சொன்னால் ரொம்ப நல்லதுங்க அன்பானவர்களே. அப்போ அட்லீஸ்ட் அப்படி இல்லைனா கூட என்ன பண்ணுங்க, சட்ட ரீதியாக தான் நம்ம என்னங்க பண்ணணும், அந்த விஷயங்களை கையாளணும். மாறாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்ற ஸ்பேரோ சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு போலீஸ்கிட்ட போய் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஒரு பொலிட்டீஷியன் யூஸ் பண்ணி, ஒரு கட்சிக்காரை யூஸ் பண்ணி நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, அந்த ஸ்பேரோ கீச்சில் எடுக்கிறது போல் நம்ம என்னங்க பண்ணிடக்கூடாது, இந்த கெனாரி பண்ணிடக்கூடாது. இந்த கெனாரியோட பண்ணுற விஷயம் எப்படிங்க இருக்கணும், மற்றவங்களுக்கு காது இல்லை, மெல்லிசையாக பாடக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, முழுமையாக அதுக்கோசரமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா, டைம் நம்ம செலவிடக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியுமோ அது என்னங்க பண்ணலாம், அங்கே நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்படி ஒரு வேளை அது மீறி நான் போராடுறேன், சண்டை போடுறேன், வாக்குவாதங்கள் அங்கே ஏற்படுது, நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம எது மேலே இதாயிட்டோம் அப்படின்றத இங்கே மத்தேயுல கர்த்தரே சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். ஆமா, ஒருவேளை நம்ம சண்டை போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள், மற்ற ஸ்பேரோ சொல்ற விஷயங்கள் கேட்டு நம்ம மெல்லிசையாக பாடாம சினுங்கணும்னா என்ன ஆயிருங்க, இந்த விஷயத்துக்கு ஏற்பவும் போல நம்ம என்னங்க மாறிடுறோம், நம்ம கீழே சேர்த்து வைக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடறோம் பண்ணவர்களே. அப்போ இங்கே சேர்த்து வைக்கக்கூடாது, மாறாக எங்கே சேர்த்து வைக்கணுங்களாம், அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க.
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. ஆமாங்க. அப்போ சிம்பிளாக சொல்லிட்டோம்னா, நம்ம இந்த பூமிக்குரிய விஷயத்துக்கோசரம் அதிக நேரங்கள் என்னங்க பண்ணக்கூடாதான், ஒரு கிணாரி அங்கே செலவிடக்கூடாது, அதுலேயே என்ன பண்ணிடக்கூடாதான், இதனால சத்தியத்துக்கு என்ன ஆயிடக்கூடாதுங்களாம், ஒருபோதும் அங்கே தடங்கள் ஏற்பட்டுறக்கூடாது அன்பானவர்கள், இதுதான் சொல்கிறாரு. இப்போ அங்கே நம்ம பக்கத்து வீட்டுக்காரு அந்த ஸ்பேரோ கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, கோபம் படக்கூடாது. அப்போ மாறா என்ன தான் பண்ணலாங்க, வாசிக்கலாம் பாருங்க சங்கீதம் 37:7. அப்போ நம்ம இது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். வாசிக்கலாம் சிஸ்டர். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன காத்திரு. பண்ணுங்களாம், கர்த்தரை நோக்கி அமர்ந்துடணுங்களாம். உடனே அமர்ந்து என்ன பண்ணுங்களாம், அவருக்கு காத்திரு. காத்திரணும். அப்படியே வாசிங்க சிஸ்டர். காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. ஆமா, நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவங்க மேல எரிச்சல் பட வேண்டிய விஷயம் தேவையே இல்லை. மாறாக யார் கையில ஒப்படைச்சிடலாங்க, அங்க தேவனுடைய கைகள் அங்கே ஒப்படைச்சிடலாம் அன்பானவர்களே. ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே அடுத்த ஸ்லைட்ல ரீபிரின்ஸ்ல வாசிக்கலாம் பாருங்க, அதே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு சகோதரர். அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை உடனடியாக உங்களுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கும் தவறை செய்யாதீர்கள். ஆமா, நம்ம என்ன எதிர்பார்ப்போங்க, உடனே தேவன் வந்து செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போங்களா மாட்டாங்களா? எதிர்பார்த்தா நம்ம யாரும் இல்லைங்க, தெனாரி போல நாம இல்லை அப்படின்ற அர்த்தம் அன்பானவர்களே. அப்போ நம்ம ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது, மாறாக தேவனிடம் என்ன பண்ணிடலாம், அதை ஒப்படைச்சிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படியே அடுத்த ரீபிரின்ஸ் வாசிக்கலாம் பாருங்க. பொறுமையான சகிப்புத்தன்மையின் சோதனையை பயன்படுத்தும் போது நாம் ஏமாற்றம் அடைந்து நம் நம்பிக்கை தடுமாற அனுமதிக்க கூடாது. ஆமா, என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இது நாளை சின்ன சின்ன விஷயங்களாம் தெரியாது, இதே பெரிய விஷயத்துக்கு நடக்கிறப்ப நம்ம என்ன ஆயிடுவோங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன பண்ணிருங்களாம், உடஞ்சி போயிடும். அப்படி உடஞ்சி போகக்கூடாதுங்க அப்படின்றத இங்கே என்னங்க பண்ணுறாருங்க சகோதரர் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாருன்னு பண்ணவர்கள். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கலைன்னா தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவர் நம்மக்கிட்ட இருக்க அந்த பொறுமையை என்ன பண்ணுறாங்களா, அவர் சோதிச்சு பார்க்குறாரு. அப்போ அந்த சோதனைன்றதை நம்ம என்ன பண்ணுங்களாம், நம்ம அதை புரிஞ்சு கொண்டு நாம் அந்த சோதனை எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்களில் காணப்படணும் அன்பானவர்களே. இப்படியாக நம்ம என்னங்க பார்த்துட்டோம். இப்போ நன்றாக பாடிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு பாட வளரல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன் என்ன ரீசன் சொன்னால், என்ன ரீசன் சொன்னோம், நம்ம எது கூட அதிகமாக செலவிடுறோங்க, பேரோவோட, அதாவது உலக ஜனங்கள், பேர் சபைகள், அது மாத்திரம் இல்லாமல் யார் கூடங்க, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவங்களுக்கு கூட நம்ம நேரங்கள் அதிகம் செலுத்தினோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள காணப்படும் அப்படின்றத சொல்றார் அன்பானவர்களே. இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளா கடந்து போகலாம். ஏன் கெனாரி மட்டும் நல்லா பாடுது, ஏன் அதுக்கு மட்டும் நல்லா பாட வருதுங்க, ஏங்க பேரவும் தான் பாடுது, இல்லை மற்ற பறவைகளும் பாடுது, ஆனால் ஏன் கெனாரிக்கு மட்டும் ஏன் நல்லா பாட வருதுங்க? வாசிக்கலாம் பாருங்க. ஏன்னா ஒரு பாடுறாங்கன்னா அவங்களுக்கு யார் இருக்கணுங்க, ஒருத்தர். உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா பாடுறாங்கன்னா அவங்க எப்படி பாடியிருப்பாங்க, யாரையாவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்மளுக்கும் யார் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன் இருக்கார், நம்மளுக்கு ஒரு மியூசிக் டீச்சர் இருக்கார். யாருங்க? வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆமாங்க, யார் அங்கே நடுவில் இருக்காருங்க? நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்ணுறாருங்களாம், நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டீச்சராக இங்கே காணப்படுறாரு. ஏன்னா எப்படி பாடணும்னு அவர் என்னங்க பண்ணிட்டாரு, பாடி காமிச்சிட்டு போயிருக்கார் அன்பானவர்கள். ஏன்னா அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே கெனாரியை போல மெலோடியாக என்னங்க இருக்கு, மெல்லிசையாக அவர் பாடல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அவருடைய கிரியை எப்படி இருந்ததுங்க, எல்லாரையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்பட்டது. முக்கியமாக சொல்லணும்னா தேவனுக்கு விரோதமாக எந்த விஷயமும் யார் பண்ணலைங்க, கர்த்தர் இயேசு பண்ணலை. தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் அனைத்துமே பண்ணார். அது கிரியில காமிச்சதுனால அவர் எப்படி பாடுறதும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம கர்த்தர் இயேசு எப்படி பாடினாரோ அதே போல் நாம் என்னங்க பண்ணணும், பாடணும் அன்பானவர்களே. இப்போ நாம் கிணறியுடன் இருக்கும்போது சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, சில கிணறி என்ன பண்ணுங்களாம், நல்லா பாடும். ஏதோ ஒரு சில கிணறிக்கு என்ன வராதுங்க, பாட வராது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குங்க, ஒரு கிணறிக்கு நல்லா பாட வருது, சில கிணறிக்கு என்ன வரலைங்களா, அந்த ஒரு மெலோடி வரல. ஏன் வரல? இப்போ வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 10:24-25. மேலும்
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அதே தாங்க. என்னங்க, ஏன் அவங்களால பாட முடியலைங்களா? அவங்க கிணறி கூட்டத்துக்குள்ளாக வரதை அவங்க என்ன பண்ணிடுறாங்களாம், குறைக்கிறதுனால என்ன ஆயிடுதுங்களாம், மற்ற கிணறியை போல இந்த கிணறு என்ன பண்ண முடியலைங்களாம், பாட முடியல அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ எப்படி தான் புத்தி சொல்லணும் அப்படின்னா, புத்தி சொல்கிறத குறித்து நம்ம எபிரேயரில் சொல்கிறாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமாங்க, எப்படி புத்தி சொல்லணும்னு சொல்கிறாருங்க? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். அந்த சங்கீதம் கீர்த்தனைகள்லாம் இதில் வந்துருங்க, அந்த மெல்லிசையில் அடங்கிடும். அப்போ நம்ம கிரியில் காட்டுறது மூலியமாக தான் நம்ம எப்படி சொல்லணுங்க ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும். மாறாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, வாயின் வார்த்தைகளில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, புத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் அதில் என்னங்க இருக்கணும், ஃபஸ்ட்டு முதலாவது சரியாக இருந்தோம் தான் நம்ம அந்த விஷயத்தை என்னங்க பண்ண முடியும், மற்றவங்களுக்கு நம்ம அங்கே சொல்ல முடியும் அன்பானவர்களே. அப்போ புத்தி சொல்வது எப்படின்னா, கிரியில் காட்டுறது மூலமாக அங்கே புத்தி சொல்லணும் அன்பானவர்களே. இதுதான் தெசலோனிக்கேயர் சொல்கிறப்பே சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேயும் அதே தான் சொல்லுவார். வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமாம், நம்ம செய்யக்கூடிய அந்த கிரியைகள்லாம் எப்படிங்க இருக்கணுமா, பக்தி விருத்திக்கு உண்டான ஒரு கிரியையாக அங்கே காணப்படணும் அப்படின்றது தான் இங்கே சகோதரர் வலியுறுத்தி முடிக்கிறார் அன்பானவர்களே. இப்போ அடுத்த ஒரு விஷயம் இங்கே சகோதரர் யோசிக்க சொல்கிறார். என்னன்னா, ஒரு கிணறி மெலோடியாகவும் பாடும், சின்னுங்கள் சத்தத்தோடும் பாடுங்களா? பாட முடியுங்களா கிணறியால்? அப்படி உதாரணத்துக்கு பாடுதுன்னா என்னவா இருக்கும்? அப்போ ஒன்று அங்கே போகிறப்ப என்ன பண்ணுங்க, சினுங்கள் ஸ்பேரோவோட இருக்கிறப்ப சினுங்கள் சத்தம் பண்ணும், கிணறியோட இருக்கிறப்ப என்னங்க பண்ணுங்களாம், மெலோடியா மெல்லிசியா என்னங்க பண்ணுங்களாம், அது பாடுங்களாம். அதுக்கு ரோமரில் சொல்கிறப்ப சொல்கிறாரு பாருங்க. ரோமர் 12:2 சொல்கிறாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமாம், நம்ம என்னங்க பண்ணுறோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் தரிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த கிணறி அந்த மாதிரி பாட முடியுங்களா? முடியும். ஏன்னா வேஷம் தெரிச்சா என்னங்க பண்ணலாம், அது அங்கே போகிறப்ப சிறுங்கலாம், இங்கே வரப்ப மெலோடியாக பாடலாம். அப்போ இந்த ஒரு கிணறி போல் நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, ஒருபோதும் காணப்படக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை நம்ம ஒர்க்குக்கு போகிறோன்னா நம்ம மைண்ட் எப்படிங்க இருக்கும், மைண்ட் எப்படிங்க இருக்கும், ஆவிக்குறி விஷயத்தில் கேட்குறேன், மைண்ட் எப்படிங்க இருக்கும்? சண்டே கடந்து போயிடுச்சு, திங்கக்கிழமை போகிறோம் அப்படின்னா மீண்டும் நம்ம எப்போ கிணறியோட பாட போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் யாருக்குங்க இருக்கணும், அந்த கிணறிக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒரு எண்ணங்கள் அங்கே என்னங்க பண்ணக்கூடாது, ஒருபோதும் அந்த கிணறிக்கு வந்துடக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா அந்த கிணறி ஒரு சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் என்ன தான் பண்ணணுங்க, மெலோடியாக தான் பாடணும், மெல்லிசையாக தான் பாடணும். அதுக்கு உண்டான நேரங்கள் என்னங்க இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் காணப்படுது. ஆனால் அதையும் எப்படி தான் பாடணும்னா மெல்லிசையோடு பேரோக்கள் மத்தியில் என்ன பண்ணுங்களா நம்ம பாடணும். அங்கே எப்படி அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கற்றுக்காம நம்ம என்ன பண்ணுங்களாம், முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கிரியைகள் மூலிமா மற்றவங்களுக்கு என்னங்க பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா கிரியைகள் பார்த்தாலே சொல்லுவாங்க, இவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, இவங்க என்னங்க பண்ணுறாங்க, இவங்களோட கிரியைகள்லாம் வித்தியாசமாக காணப்படுது அப்படின்றத நம்ம என்னங்க பண்ணுறோம், அதுதாங்க பாடல். அந்த ஒரு பாடல் தான் நம்ம என்னங்க பண்ணுங்க, மெல்லிசையாக அங்கே பாடணும் அப்படின்றத சொல்கிறார் அன்பானவர்களே. ஏன்னா அதிகமாக நம்ம உலகத்தோடு கலந்துக்கிட்டோம்னா என்னங்க ஆயிரும், அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு எந்த சத்தம் தாங்க உள்ள வரும், அந்த கீச்சல் சத்தம் தான் நம்மளுக்கு காதில் கேட்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுவோம், நம்மளை அறியாமலே அந்த விஷயத்தை என்னங்க பண்ணுவோம், நம்ம பாட ஆரம்பிச்சிடும். அதே போல தான் அப்போ உலகத்திற்கு கூட இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம செவிகளை மூடிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்போ செவிகளை மூடுறதுனா இது பேர் செவிகளை மூடுறதுங்களா, இருதயம். அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கேட்கக்கூடிய ஆர்வத்தை என்ன பண்ணுங்களாம், குறைச்சிடணும். நம்மளுக்கு எதை மாத்திரம்தான் கேட்கணும், அந்த மெல்லிசையான இசையை மாத்திரம்தான் கேட்கணும். எதை கேட்கக்கூடாதுங்க, அந்த சினுங்கள் சத்தங்களை கேட்கக்கூடாது. அப்போ முடிந்த அளவுக்கு நம்ம காதுகளை என்னங்க பண்ணிடணுமா, இங்கே மூடிக்கொள்வராக காணப்படணும் அன்பானவர்களே. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது, முடிந்த மட்டும் கிணறியோடு நம்ம என்ன பண்ணுங்களாம், கூடவே இருந்துட்டோம்னா என்ன ஆயிருங்க, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணலாங்க, சகோதரியோடையோ நம்ம என்னங்க பண்ணலாம், அந்த பாடல்களை
நம்ம பகிர்ந்து கொண்டோமானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த மெலோடியை மறக்க மாட்டோம் அன்பானவர்களே. இப்படியாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். அதாவது என்னன்னா, நான் கெனாரியோட தான் இருக்கிறேன், ஆனால் நம்ம முன்ன சொன்ன பாயிண்ட் தான், கெனாரியோட தான் இருக்கேன், ஆனால் அந்த கெனாரியை போல் என்னென்ன பண்ண முடியலங்க, பாட முடியல. ஏன் பாட முடியல? பிக்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்களா? இங்கே 2 கெனாரி இருக்குது, அந்த கெனாரி என்ன பண்ணுதுங்க, இந்த கெனாரி போல் என்னால் பாட முடியல அப்படின்னு சொல்லி என்னங்க பண்ணுது, ஒரு விஷயங்கள் அங்கே காணப்படுது. ஏன் அப்படின்னு ரீசன் சொல்கிறாருன்னா, பொதுவாக ஒரு பாடல் பாடணும்னா என்ன வேணுங்க, என்ன பண்ணால் பாட முடியுங்க? யார் வேணால் கொடுத்துட்டு நான் பாடல் வரி கொடுத்துட்றேன், பாடல் வரி என்ன இருக்குது, பைபிள் இருக்குது, பரிசுத்தாவையும் கிடச்சிருச்சு, அப்போ என்ன பண்ணிட முடியாதுங்க, எடுத்தோடனே கிரியையில் காட்ட முடியாது. அப்போ எப்படி கிரியையில் காட்ட முடியும்? எந்த ஒரு முறையில் காட்டலாங்க? நாளடைவில் என்னங்க பண்ணணும், அதை பயிற்சி மேற்கொள்றது மூலியமாக தான் அது என்னங்க பண்ண முடியும், அது கிரியையில் காட்ட முடியும். நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறப்ப ஒரு 5 நல்லா பாடக்கூடிய ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனை எடுத்துக்கொண்டா 5 பேரும் நல்லா தான் பாடுவாங்க. ஆனால் ஒட்டுக்கா நிற்க வச்சு பாட சொன்னால் என்ன பண்ண முடியாதுங்க, அவங்களால பாட முடியாது. ஏன் பாட முடியாது? 5 பேரும் நல்லா பாடுறவங்க தான், ஏன் பாட முடியலங்க? ஏன்னா அங்கே ஒரு விஷயம் காணப்படுதுங்க. என்னதுங்க? கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ கொயர்னா என்ன அர்த்தங்க? ஒட்டுக்கா எல்லாருமே ஒரே மெல்லிசையோடு என்னங்க பண்ணோம், அங்கே பாடணும் அன்பானவர்களே. அப்போ அங்கே என்ன தான் தேவைப்படுதுன்னா, கொயர் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. அப்போ பாடுறதுக்கு நம்ம என்னங்க எடுக்கணுமா, நாளுக்கு நாள் பயிற்சி எடுக்கிறப்ப தான் அது கிரியில் நம்ம என்னங்க பண்ண முடியும், காட்ட முடியும். எடுத்த உடனே நம்ம என்னங்க பண்ண முடியாதுங்களா, கிரியில் காட்ட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சோதனை வருதுன்னா, அந்த சோதனையில் என்னால் நிற்க முடியல, நான் கற்றுக்கிட்டேன், அடுத்த டைம் அந்த சோதனை வரப்போ நம்ம என்னங்க பண்ணுங்களேன், அது கிரியையில் வெளிப்படுத்தணும். மாறாக மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க, எனக்கு தெரியாது, பாட தெரியாது அப்படின்ற மாதிரி மெலோடியாக தெரியாதுன்னா என்ன அர்த்தங்க? அப்போ உங்களுக்கு இதுதான் குறைவாக இருக்குது, ப்ராக்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, பயிற்சி ரொம்ப குறைவாக காணப்படுது அப்படின்றத எங்கள் சகோதரர் சொல்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் இருக்கும். மாறாத இன்னொரு விஷயம் அங்கே காணப்படுங்களாம். என்னன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? யாருக்குங்க? அந்த 2 கெனாரிகளுக்கு இடையிலே என்ன இருக்குங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் என்ன ஆகுங்களாம், அந்த கெனாரியை போல் இந்த கெனாரி என்ன பண்ண முடியாதுங்களாம், பாட முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் மேலே நம்ம ஏதோ ஒரு கசப்பு ஏற்படுது, நம்ம என்ன பண்ணுறோங்க, அவங்க அதில் சரியாயிடுறாங்க, அவங்க கிரியில் சரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலைங்க, நம்மளுடைய கிரியை சரியாகலை. அப்போ அந்த கெனாரியை போல் நம்ம என்னங்க பண்ண முடியல, நம்மளால் பாட முடியல. அப்போ நம்ம யோசிக்கணும் அன்பானவர்களே. அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னன்னு சொல்லி சகோதரர் சொல்கிறாருன்னா, அது ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஒரு கசப்பு நமக்குள்ளே வருதுன்னா, அது நிமித்தமாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்களா, தேவன் நம்மளுக்கு இடையிலான ஒரு சோதனை வைக்கிறாரு. அந்த சோதனையில் நம்ம எவ்வாறு ஜெயிக்கிறோம் அப்படின்றதான் பார்க்குறாரு. அது முக்கியமாக சொல்லணும்னா, சோதனை எப்பயுமே இருக்காதுங்க, கடைசி வரைக்கும் அந்த சோதனை இருக்குங்களா? அப்படி இருக்காது. சோதனை எவ்வளோ நாள் தாங்க இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையான பாடங்கள் கிடைக்கிற வரைக்கும், அனுபவங்கள் கிடைக்கிற வரைக்கும் அந்த சோதனை என்னங்க பண்ணும், நம்மளுக்குள்ளாக கடந்து போகும். நம்ம கற்றுக்கிட்ட பிறகு அந்த சோதனை என்ன ஆயிரும், தேவன் அழகாக நம்ம இடம் வந்து நீக்கி போட்டுருவார். முக்கியமாக எதற்கு அடிப்படையில் அந்த சோதனை வரும்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் தாங்க என்னங்க வருங்களாம், இந்த சோதனை அங்கே வரும் அப்படின்றது சொல்கிறார் அன்பானவர்களே. இப்போ புது சிருஷ்டியின் வாழ்க்கை பொதுவாக 2 விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று என்னன்னா, காமர் டேஸ், அதாவது என்னதுங்க, ஃபஸ்ட்டு சமாதானமான காலம், ஃபர்னஸ் டேஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அது சூளைக்காலம், அதாவது என்ன சொல்லுங்கன்னா சோதனையும் காலம் நம்ம வச்சுக்கலாம் அன்பானவர்களே. அப்போ இந்த 2 காலப்பகுதி இருக்குங்களாம். ஃபஸ்ட்டு காலப்பகுதியில் என்ன இருக்குங்க, வாசிக்கலாம் பாருங்க. சத்தியத்தை பற்றிய அறிவின் அடித்தளம் மற்றும் கிறிஸ்தவ குணத்தின் மேற்கட்டுமானத்தை வளர்ப்பது. ஆமாங்க, இது நம்ம இது இந்த டைமில் என்ன பண்ணிக்கணுங்களாம், அந்த சமாதானத்தின் காலத்தில் இருக்கிறப்பயே அந்த கொயருக்குண்டான ப்ராக்டிஸ் எல்லாமே எப்போ எடுத்துக்கணுங்களாம், இந்த சமாதானத்தின் காலத்திலே எடுத்துக்கணுங்களாம். மாறாக நம்ம எங்கே எடுக்க முடியாதுங்க, சோதனையின் காலங்களில் நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுக்க முடியாது. அங்கே போயிட்டு எனக்கு பாட வரலன்னா என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட அந்த ஒரு பயிற்சி நம்ம இடம் அங்கே காணப்படலை அப்படின்றது அர்த்தம் அன்பானவர்களே. அதே நம்ம அடுத்தது வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தைரியத்தை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம பயிற்சி எடுத்துதோம்னா நம்ம சோதனையின் காலம் எப்படிங்க இருப்போம், தைரியமாக அந்த சோதனை என்னங்க பண்ணுவோம், கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவோம் பண்ணவர்களே. அப்போ தைரியத்தை நம்ம ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அதே எபேசியரில் சொல்கிறப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், காலம் எப்பேற்பட்ட காலமாக காணப்படும்னா வாசிக்கலாம் பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாங்க, நம்ம என்ன பண்ணுங்க, இப்போ கிடைக்கக்கூடிய இந்த டைமை கனாரியோட இருக்கக்கூடிய டைம் என்ன பண்ணிக்கணுங்களாம்,
பிரயோஜனம் படுத்தி கொள்ளணும். பின்னாடிலாம் என்னங்க பண்ண முடியாது, கிணறோட நம்மளால கூட நம்மளால முடியாத காலங்கள் வரும். அப்போ என்னங்க பண்ணிடும், நம்ம இப்போ டைம்லேயே கோரஸாக நம்ம என்ன பண்ணுங்களாம், அந்த மெல்லிசையோட நம்ம கிரியைகளில் பரிசுத்தாவியோட நம்ம என்னங்க பண்ணுங்களாம், கிரியைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிணறியாக நம்ம இங்கே காணப்படணும் அப்படின்றது எங்கள் சகோதரர் சொல்லி இந்த முதலாவது கதையை முடிக்கிறார். அன்பானவர்களே, முதலாவது கதையில் நம்ம என்னங்க பார்த்தோம், இந்த கதையை அப்படியே சொல்கிறீங்களா? முதலாவது என்னங்க ஆயிடுச்சு, ஓனர் இருக்காரு, ஓனர் வந்து ஸ்பேரோ வளர்க்குறாரு. அப்போ என்ன ஆகுது, ஓனருக்கு ஒரு ஐடியா வருது, கிணாரியை கொண்டு வந்து விட்டா ஸ்பேரோ கற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் என்ன ஆகலைங்க, அவர் ஸ்பேரோ கற்றுக்கல, மாறா எது கற்றுக்குச்சிங்க, கிணாரி. அதே போல தான் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த உலக ஜனங்களோடையும் பேர் சபைகளோடையும் முக்கியமாக யாரோடங்க, அந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் மத்தியில் நம்ம என்னங்க பண்ணிடக்கூடாது, அதிகம் அங்கே நம்ம காணப்பட்டோம்னா எதுங்க மறந்துடும், மெலோடி மறந்துடும். அப்படி மறந்தா என்னதாங்க பண்ணணும், தனிமையாக இருக்கக்கூடாது, எங்கே தான் திரும்பி வரணும், கிணாரி கூட்டத்துக்குள்ளாக தான் வரும் அப்படின்றது நம்ம முதலாவது கதையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய பாடமாக காணப்படுது. அன்பானவர்களே, இப்போ ரெண்டாவது கதைக்குள்ளே போகலாம். முதல் கதையை அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது கதை என்னன்னா, அதே ஒரு ஓனர் இருக்கார். இங்கே அந்த ஓனர் ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா? இங்கே ஒரு ஓனர் இருக்கார். அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஸ்பேரோ வளர்க்கல, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிணாரியை வளர்க்குறாரு வீட்டில். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, தேவையான உணவுகள் எல்லாமே என்ன பண்ணுறாருங்களாம், உணவு வைக்கிறாருங்களாம், தண்ணி வைக்கிறாங்களாம், எல்லாமே என்ன பண்ணி கொடுக்குறாராம், அந்த கிணாரிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாராம். ஆனால் அது என்ன பண்ணுறாரு, மாறாக அது எங்கே அடைச்சி வைக்கிறாருங்க, ஒரு கூண்டு, அதாவது ஒரு கேஜுக்குள்ளே என்னங்க பண்ணுறாராம், அந்த கூண்டுக்குள்ளாக அந்த கிணாரியை அடைச்சி வைக்கிறார். அன்பானவர்களே, இப்படியாக அந்த கிணாரி அதை கொண்டு போய் எந்த கேஜ் எங்கே வைக்கிறாருன்னா, அது உதாரணம் சொன்னால் ஜன்னலில் வைக்கிறாரு, ஜன்னல் ஓரமாக வைக்கிறாரு. எதுக்கோசரங்க, அந்த வெளியே தெரியக்கூடிய அந்த விஷயங்களை அது பார்க்கறதுக்கோசரம் என்னங்க பண்ணுறாராம், ஜன்னல் ஓரமாக அங்கே வைக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அன்பானவர்களே, அந்த கிணறு என்ன தான் இருக்குங்க, ஜாலியாக அதுக்கு உண்டான சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, எல்லா விஷயங்களும் யார் பார்த்துக்கிறாங்க, அந்த ஓனர் பார்த்துக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் திடீர்னு அந்த ஜன்னல் ஓரமாக யார் வருதுங்க, ஸ்பேரோ. வழக்கம் போல் ஒரு ஸ்பேரோ ஜன்னல் ஓரமாக வருதுங்களாம். ஏன்னா ஓனர் எங்கே வச்சுட்டாருன்னா, ஜன்னல் ஓரமாக வச்சுருக்காரு, கிணாரிக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி அங்கே வெளியேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு காண்றதுக்கோசரம் அங்கே ஓரமாக வைக்கிறாரு. இப்போ அந்த ஸ்பேரோ மீண்டும் வருதுங்களாம். வந்துட்டு கிணறையை பார்த்து என்ன சொல்லுதுங்க, என்ன சொல்லியிருக்கோம், ஏதாவது ஐடியா இருக்குங்களா? கூண்டில் இருக்கு, கரெக்டு. அப்போ என்ன சொல்லுதுன்னா, நீ இவ்வளோ அழகாக பாடுற, ஆனால் நீ எங்கே இருக்க, கூண்டுக்குள்ளே இருக்க, நான் எங்கே இருக்கேன், வெளியே இருக்கேன். நீ இங்கேருந்து வெளியே பார்க்கக்கூடிய சீனரிஸில் நான் என்ன பண்ணுறேன், போய் அனுபவிச்சுட்டு அங்கேயே சுற்றி பார்த்துட்டு வரேன். ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியல, அந்த மாதிரி போக முடியல. நீ எதில் அடைஞ்சிருக்க, ஒரு கூண்டுக்குள்ளாக அங்கே அடைஞ்சிருக்க அப்படின்றது பார்க்குறவங்களே. இப்போ என்ன பண்ணிட்டு போயிடுச்சுன்னா, இங்கே ஒரே ஒரு ஸ்பேரோ தாங்க வந்துச்சு. அங்கே கூட அத்தனை ஸ்பேரோ இருந்தது, இங்கே ஒரு ஸ்பேரோ வந்துட்டு அந்த கிணாரியோட மண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க. இப்போ ஐயோ, இப்போ நம்ம என்னங்க பண்ணுறோம், ஒரு கூண்டுக்குள்ளாக காணப்படுறோம், நம்மளுக்கு என்னங்க ஆயிடுச்சு, நம்மளை ஒரு இடத்துல அழைத்து வைத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் எதுக்குங்க ஏற்பட்டுருச்சு, கிணாரிக்கு ஏற்பட்டுருச்சு. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது, சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே பராமரிக்கிறாரு. இப்போ அந்த ஒரு ஸ்பேரோ வந்து பேசுனதுனால என்ன ஆயிடுச்சுங்க, அதுக்கு அதெல்லாம் மறந்து போய் என்னால் ரக்க இருந்தும் நான் என்ன பண்ண முடியல, வெளியே போய் பறக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த ஸ்பேரோ ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. அன்பானவர்களே, இப்போ என்ன ஆகுதுன்னா, அது சரியாக சாப்பிட்றது இல்லை, எதுங்க, இந்த கிணாரி. ஓனர் எல்லாமே வைக்கிறாரு, தண்ணி வைக்கிறாரு, அதான் என்ன பண்ண முடியலங்க, அதனால சரியாக சாப்பிட முடியாமல் என்ன ஆயிடுச்சுங்க, அது என்ன ஆயிருக்குங்க, தலை தொங்கி போய் கீழே உட்காந்துருச்சு. ஏன்னா அதுக்கு என்னங்க இல்லை, உடம்புல சத்து இல்லை, அது கிட்டத்தட்ட சாகக்கூடிய நிலைமைக்கு என்னங்க போயிடுச்சு, அந்த கிணாரி அங்கே போயிடுச்சின்னு பார்க்கும். இப்போன்னு பார்த்து யார் திரும்பி வராங்க, அந்த போன ஸ்பேரோ என்னங்க பண்ணுதுங்களாம், திருப்பியும் கிணாரியை பார்க்கறதுக்கு அந்த விண்டோஸ் கிட்ட வருதுங்களாம், அந்த ஜன்னல் கிட்ட வந்துட்டு என்ன சொல்லுதுங்களாம், அதான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன பண்ணல, நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ நீ என்ன மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், சுதந்திரமாக நீ வெளியே பறந்துருக்கலாம், தேவையானதெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கிணாரி பார்த்துட்டு இருக்கிறப்பயே அந்த ஸ்பேரோக்கு பின்னாடி ஒரு விலங்கு வருதுங்களாம். என்னதுங்க, என்ன விலங்கு வருதுங்க, என்ன வருதுங்க, பூனை. எதுக்கு பின்னாடிங்க, அந்த ஸ்பேரோக்கு பின்னாடி அந்த பூனை வந்து நிற்குது. இதை யார் பார்த்துட்டா, அந்த கிணாரி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால் எந்திரிக்க தான் முடியல, அது என்ன பண்ணுது, ஆனால் கிளியராக பார்க்குது. இப்போ என்ன நடக்குதுங்க, அன்னைக்கு உணவாக யார் மாறிடுச்சுங்க, அந்த ஒரு ஸ்பேரோ எதுக்கு உணவாயிருச்சுங்க, பூனைக்கு. இது யார் கண்ணால் பார்த்துட்டா, கிணாரி
கிணாரி கண்ணால் பார்த்துருச்சு. அப்போ என்ன இப்போ என்ன தெரியுது? ஓ, அப்போ நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிறனால தான் நம்மளை என்ன பண்ணல, அது சாப்பிடல. அந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னா அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் கிணாரி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுச்சுங்களாம், ட்ரை பண்ணுச்சு. ஆனால் என்ன பண்ண முடியல, பூனையால் சாப்பிட முடியல. எது காப்பாற்றிச்சுங்களா? கூண்டு. இப்போ அது ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்காதுங்களா நம்ம எதுக்கு வருத்தப்பட்டோம்? ஆனால் அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுது, என்னைய இப்போ காப்பாற்றுதுன்னு சொல்லி என்ன பண்ணுதுங்களாம், கிணாரி சந்தோஷம் அடைந்து மறுபடியும் என்ன பண்ணுதுங்களாம், அந்த சாப்பாடை சாப்பிட்டு பழைய மாதிரி என்ன எப்படி இருக்குங்களாம், சந்தோஷமாக காணப்படுது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ இதுதான் என்னதுங்க, 2வது கதை. இந்த கதையிலேருந்து என்ன பாடங்க? கிணாரி யாருங்க? கிணாரி சபை, நம்ம தான். கிணாரி நம்ம தான். அப்போ ஸ்பேரோவும் அதே தான். ஸ்பேரோ கிணறு எந்த 2 விஷயங்களும் மாறலை. இப்போ அங்கே கிணறியை காப்பாற்றினது எதுங்க? கூண்டா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யாருங்க? ஓனர் தான். ஏன்னா அவரு தானே என்ன பண்ணுறாருங்க, தினைக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி வைக்கிறாரு. அவருக்கு தேவையானது எல்லாமே யார் பண்ணுறாங்க? அந்த மாஸ்டர் என்னங்க பண்ணி கொடுக்குறாரு, அந்த கிணாரிக்கு பண்ணி கொடுக்குறாரு. கூண்டும் யார் தான் வச்சு கொடுத்ததுங்க? அந்த ஓனர் தான் வச்சு கொடுத்ததுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கிணாரை காப்பாற்றுறதுக்கு யார் தான் காரணங்க? அந்த ஓனர் தான் காரணம். அப்போ நம்மளை காப்பாற்றுனதுக்கு யார் தான் காரணங்க? தேவன் தான் நம்மளைய காப்பாற்றிருக்காரு. அப்போ அந்த ஓனர் யாருக்கு அடையாளமாக இருக்காருங்க? தேவனுக்கு அங்கே அடையாளமாக காணப்படுறார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, அங்கே கிணாரி என்ன ஃபீல் பண்ணிச்சிங்க? அங்கே அது பறந்து போச்சு, என்னால் என்ன பண்ண முடியலங்க, பறந்து போக முடியல. அப்போ அந்த ரக்கை எதுக்கு அடையாளமாக இருக்குங்க? பார்க்கலாம் பாருங்க, ரக்கை எதுக்கு அடையாளமாக இருக்குது? என்னதுங்க? சுயாதீனம். அது என்ன சொன்னிச்சு? என் இஷ்டத்துக்கு நான் எங்கே வேணால் போவேன் அப்படின்ற மாதிரி எது சொன்னிச்சுங்க? ஸ்பேரோ சொன்னிச்சு. ஆனால் கிணாரிக்கு அப்படி கிடையாதுங்க. கிணாரி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளதாங்க எங்கே இருக்கணும், அந்த கூண்டுக்குள்ளதாக தான் காணப்படணும். அப்போ அந்த ரக்கை சுயாதீனம். அந்த சுயாதீனம் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க? துர்க்குணத்துக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அங்கே ஸ்பேரோ பண்ண மாதிரி எது பண்ணிடக்கூடாது, கிணாரி பண்ணக்கூடாது. சரி அன்பர்களே, அவர் என்ன பண்ணார்? சுத்தமான தண்ணி வச்சாருங்களா? நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருங்க? சத்தியம். சுத்தமான தண்ணி எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா நல்ல சத்தியங்கள். ஏன்னா சத்தியங்கள்லையுமே எப்படிங்க இருக்குது, நிறைய கள்ள உபதேசங்கள் காணப்படுது. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க, நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட க்ளீனாக இருக்கக்கூடிய தண்ணி நம்மளுக்கு என்னங்க பண்ணுறாரு, தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. முக்கியமாக என்னங்க பண்ணுறாரு, ஸ்பெஷலாக ஃபுட்டுலாம் நம்மளுக்கு என்னங்க பண்ணுறாரு, உணவுலாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். அந்த உணவு எதுக்கு அடையாளமாக இருக்குங்க? சத்தியம்தான். அந்த சத்தியம் இது எப்படிங்க இருக்குது? அந்த உணவு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுங்க? அதாவது வளர்ச்சிக்கு ஏற்ற ஆகாரத்தை என்ன பண்ணுறாருங்களாம், அவர் கொடுத்து கொண்டே இருக்காருங்களாம். அவர் ஒருபோதும் என்னங்க இல்லை, அவனுக்கு ஆகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி என்னங்க பண்ணல, தேவன் ஒருபோதும் சொன்னது கிடையாது. எந்தெந்த வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், இந்த கிணாரிக்கு கொடுக்கறது போல் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறார் அப்படின்றத பார்க்குறோம் அன்பர்களே. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த கூண்டு என்னவா இருக்கும்? கூண்டு என்னவாங்க இருக்கும்? இப்போ நம்மளுக்கும் உலக ஜனங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? பேர் சபைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? கிணாரிக்கும் ஸ்பேரோக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? அந்த கூண்டு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா தேவனுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த கூண்டு காணப்படுது அன்பானவர்களே. அப்போ இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறப்ப தான் யாருக்கு பாதுகாப்பு? கிணாரிக்கு, நம்மளுக்கு பாதுகாப்பு. அந்த கூண்டுட்டு வெளியே வந்துட்டா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. சரி அன்பானவர்களே, அப்போ அந்த பூனை யாருங்க? வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமா, சாத்தான் என்ன பண்ணலைங்க, ஒரு இடத்துல உட்காரல. எப்போ கூண்டு விட்டு வெளியே வரும்னு சொல்லி என்ன பண்ணுறாராம், சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்காராம். எப்படி எங்கள் ஸ்பேரோ மாட்டுச்சோ அதே மாதிரி எதுவும் மாட்டாதுங்க, கிணாரி மாட்டாது. எது வரைக்குங்க? அந்த கூண்டுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் அந்த கிணாரி சாத்தானிடம் என்ன பண்ணாதுங்க, ஒருபோதும் அங்கே மாட்டாது அப்படின்றத பார்க்குறோம் மாணவர்களே. அப்போ எப்படி கூண்டு விட்டு வெளியே வராமல் இருக்கிறது? எப்படிங்க வராமல் இருக்கிறது? கூண்டு இருக்கிறது நம்ம சொல்லிட்டோம் என்னதுங்க, தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த உடன்படிக்கையை விட்டு நம்ம எப்படி வராமல் இருக்குதுங்க? அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னதுன்னா ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுங்களாம், அதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கணுங்களாம். எப்படிங்க? அந்த தேவனுடைய உடன்படிக்கை படி நம்ம நடக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுங்களாம், பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது சொல்கிறாரு. முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா டிசிப்ளினரி லிவ்ஸ் அப்படின்றாரு. அதாவது அதுக்கு உண்டான அந்த முறைகள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணுங்களாம், இப்படி தான் அந்த கிணாரி இருக்கும், இப்படி இருந்தால் தான் அது கூண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்களாம், கற்று வச்சிருக்கணும் அன்பானவர்களே. ஏன்னா வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம்
50ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமாங்க. அப்போ நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கோங்க? பலியின் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பலியின் உடன்படிக்கையில் இருக்கிறப்ப தான் நம்ம எதை விட்டு வெளியே போக முடியாது? அந்த கூண்டை விட்டு வெளியே போக மாட்டோம். பலியின் உடன்படிக்கையை மீறிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோங்க? அந்த கூண்டை விட்டு நம்ம வெளியே போகிற மாதிரி அந்த நிலைமை ஏற்பட்டுரும் அன்பானவர்களே. ஏன்னா பலியின் உடன்படிக்கை சொல்கிறப்ப இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய விருப்பங்களை விட்டு விட்டு தேவனுடைய விருப்பங்களை செய்ய வேண்டும் என்பது தான் என்னதுங்க? பலியின் உடன்படிக்கை. உதாரணத்துக்கு மாமிசத்தின் இச்சைகளில் எதெல்லாம் இருக்கோ, விருப்பங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுங்களாம்? பலி செலுத்தணும். யாருக்கோசரங்க? தேவனுக்கோசரம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுங்களாம் பலியாக அங்கே செலுத்தணும். அதுதான் என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? விட்டுட்டு தேவன் விரும்பினதை நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பலியின் உடன்படிக்கை அப்படின்றத சொல்கிறார் அன்பானவர்களே. இங்கே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமாம், நம்ம எந்த கிரீடத்தை பெற போகிறோங்க? அழிவில்லாத கிரீடத்தை. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? எல்லாவற்றையும் இச்சிக்கிறவர்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது அன்பானவர்களே. ஏன்னா நம்ம பலியின் உடன்படிக்கைனாவே நம்ம விருப்பத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறதுங்க? பலி செலுத்துறது தான் நம்ம பலியின் உடன்படிக்கையாக காணப்படுது. அதை மீறப்ப அந்த கூண்டுலேருந்து என்ன பண்ணிடுவோங்க? நம்ம வெளியே அங்கே போயிடுவோம். வெளியே போயிட்டோம்னா யார் வெயிட் பண்ணிருக்காங்க? எவனே விழுங்கலாமோன்னு என்று யார் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க? அங்கே எப்படி அங்கே பூனை காணப்படுதோ அதே போல் யார் காணப்படுறாங்க? சாத்தான் அங்கே காணப்படுறாரு அன்பானவர்களே. இப்போ இங்கே சொல்கிறப்ப பலி அப்படின்னா என்னன்னு சொல்லி சகோதரர் ரசல் சொல்லுவார் பாருங்க. அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துவார். என்னதுங்க பலி அப்படின்னா? சகோதரர் ரசல் இந்த வார்த்தை பயன்படுத்துவார். என்னது? அக்ரீயிங் டு த சாக்ரிஃபைஸ் இஸ் எர்த்லி லிவ்ஸ். நம்ம உலகத்தின் வாழ்க்கை என்ன பண்ணுங்களாம்? யாருக்கு அர்ப்பணிக்கணுங்களாம்? தேவனுக்கு அங்கே அர்ப்பணிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் உரிமைகளையும் என்ன பண்ணுங்களாம்? தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். எதுங்க? ஃபாதர்ஸ் வில். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக தான் நம்ம என்னங்க பண்ணுங்களாம்? நம்ம என்ன பலி செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தமே இல்லாமல் என்ன பண்ணக்கூடாதுங்க? பலி செலுத்தக்கூடாது. தேவனுடைய சித்தத்தில் பலி செலுத்தணும். எது வரைக்குங்க? நம்மளுடைய மரண பரியந்தம் நாம் என்ன பண்ணுங்களாம்? அந்த பலிகளை ஏற்கொள்ளணும். இதுதான் பலி அப்படின்னு சொல்லி சகோதரர் ரசல் இங்கே குறிப்பிடுறார் அன்பானவர்களே. அப்போ இப்பேற்பட்ட பலியை நம்ம செலுத்துகிறோமா அப்படின்றத நம்ம என்னங்க பண்ணுங்களாம்? செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது செக் பண்ணலைன்னா நம்ம எதை விட்டு வெளியே போயிடுவோங்க? அந்த கூண்டை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அன்பானவர்களே. இதுதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் சொல்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். நம்ம வார்த்தை எப்படிங்க இருக்கணும்? எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலுமே எப்படி தாங்க இருக்கணுங்களா? பரிபூர்ணமாக இருக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் கஷ்டம்தாங்க. அது எப்படி தாங்க இருக்கும்? சந்தோஷமாலாம் இருக்காது. அது எப்படி தான் இருக்கும்? ஒரு வலியை தான் ஏற்படுத்தும். ஆனால் அந்த வலி எப்படி இருக்குங்க? சந்தோஷப்படக்கூடிய ஒரு வலியாக தான், சோதனையாக தான் காணப்படும் என்பனவர்களே. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னதுங்க? அழிவில்லா கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம்னா அப்போ இந்த ஒரு உபத்திரவங்கள் மத்தியில் தான் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியும். அப்போ தான் பலி அங்கே ஏறெடுக்கப்படும் அன்பானவர்களே. இதே தான் பேதுரு சொல்கிறப்பையும் சொல்லுவார். நம்ம பலி எப்படி காணப்படணும் அப்படின்றத 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமாங்க, இதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. என்ன சந்தோஷங்க? அதாவது இப்போ கிணறு எல்லாமே ஒரு கூண்டுக்குள்ளே தாங்க இருக்குது. ஆமாங்களா? எல்லாருமே ஒரே உடன்படிக்கைக்குள்ளாக தான் காணப்படுறோம், பலியின் உடன்படிக்கைக்குள்ளே. அப்போ என்ன சந்தோஷப்படணும்னா, என் கூட யாரெல்லாம் இருக்கா? மற்ற கிணாரிகள்லாம் காணப்படுறாங்க. சகோதர சகோதரிகள்லாம் எங்கே இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் என்னங்க படுமா? அந்த கூண்டுக்குள்ளாக இருக்கிறப்ப இந்த ஒரு சந்தோஷம் அங்கே ஏற்படும் அன்பானவர்களே. ஆனால் அங்கே கூட என்ன நடக்குங்க? ஒரு போராட்டங்கள், உபத்திரவங்கள் எங்கேயும் காணப்படுங்க. அந்த கூண்டுக்குள்ளாகையும் காணப்படும். ஆனால் இருந்துட்டாலும் நம்மளுக்குள்ளாக எதுதான் இருக்கணுங்க? சந்தோஷம் மாத்திரம்தான் நம்ம என்னங்க பண்ணணும்? நம்மளுக்குள்ளாக அங்கே நிறைந்திருக்கணும் அன்பானவர்களே. ஏன்னா இதே தான் யாக்கோபில் சொல்கிறப்ப சொல்லுவார். யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் காணப்படுது பாருங்க, வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னா, பவுலுக்கு கூண்டுக்குள்ளே இருந்தாருங்களா வெளியே இருந்தாருங்களா? பவுல் கூண்டுக்குள்ளே தாங்க இருந்தார். ஆமாங்களா? கரெக்டு தானே? ஏன்னா அவர் எதில் இருந்துட்டாருன்னா, இந்த தேவனுடைய உடன்படிக்கைக்கு உள்ளாக தான் அனைத்து விஷயங்களும் என்னங்க பண்ணார், செஞ்சார். ஆனால் அவருக்கு என்னென்ன கிடச்சிதுங்க? சந்தோஷங்கள் நிறைய கிடச்சிதுங்களா? நிறைய உபத்திரவங்கள், பாடுகள், அந்த மாதிரி அநேக விஷயங்கள் தான், முக்கியமாக சோதனைகள் தான் என்னங்க பண்ணுச்சு அவருக்கு அதிகமாக காணப்பட்டுச்சு. அதை எப்படி தாங்க இருந்தார் அவர்? பொறுமையாக சகித்து கொண்டு அதில் எப்படிங்க இருந்துட்டாரோ சந்தோஷமாக காணப்பட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஒரு சந்தோஷம் தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணுங்களாம் வரணும். மாறாக எப்படி எங்கள் கிணாரி அந்த ஸ்பேரோவை பார்த்து கவலைப்பட்டு சாப்பிடாமல் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம ஒருபோதும் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடாது. ஏன்னா கிணாரி யாருங்க? அது உலக ஜனங்கள், பேர் சபைகள். அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்ம தான் என்னங்க இருக்கோம், தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இங்கே காணப்படுது. ஆனால் அந்த கட்டுப்பாடுகளையும் நம்ம அநேக சந்தோஷங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம மனதில் பதித்து கொள்ளணும் அன்பானவர்களே. ஏன்னா கர்த்தர் இயேசுக்கும் என்ன நடந்துச்சுங்க? அநேக உபத்திரவங்கள், சோதனைகள் தான் நடந்துச்சு அன்பானவர்களே. ஏன்னா வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 6:22. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமாங்க, கர்த்தர் சொல்றாரு, என்னங்க ஆயிடுவோமா இதெல்லாம் பண்ணாதான் நீங்க எப்படிங்க பாக்கியவானா இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு என்னதுங்க பரிசு. எங்குங்க? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாடுகள், உபத்திரவங்களுக்கு கிடைச்சாதான் நம்மளுக்கு என்னங்க அதுக்கு பாக்கியம். அந்த ஒரு பாக்கியம் நம்ம என்னங்க பண்ணிருக்கோம், பெற்றுக்கொண்டு இருக்கோம். எதனாலனா அந்த பலியின் உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறதுனால இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றவர்களாக காணப்படுறோம் அன்பானவர்களே. அப்படி அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 23. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். ஆமா, எந்த நாள் இல்லைங்க, அந்த உபத்திரவங்க நாளில் எப்படி இருக்கணுங்களாம்? சந்தோஷப்பட்டு களி கூறணுங்களாம். அதை நம்ம சாட்சியா சொல்லணுங்களாம். எப்படிங்க? ஒரு சகோதரி மத்தியில் போயிட்டு நான் இந்த அனுபவத்தை கடந்து போகணும், அதில் எனக்கு இவ்வளோ வழி இருந்தது, ஆனால் அதில் என்ன எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக சொல்லணுமா? அதை நான் இதை கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்களாம்? சந்தோஷப்பட்டு களி கூறணுங்களாம். அதை அப்படி வாசிங்க சிஸ்டர். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமா, தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நம்மளுக்கு என்னங்க பண்ணுவார்? பரலோகத்தில் நம்மளுக்கு அங்கே மதிப்பு அங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அன்பனவர்களே. சரி, இப்படியாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போகலாம். கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அன்பன? இப்போ நம்ம பலியின் ஜீவியத்துக்குள்ளாக காணப்படுறோம், தேவனோட உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம காணப்படுறோம். அப்படின்னா அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தெரியணுமா தெரியக்கூடாதுங்களா? இப்போ அங்கே கிணறுக்கு என்ன ஆச்சு? அந்த பூனை சாப்பிடாதபடிக்கு எது காப்பாத்துச்சுங்க? அந்த கூண்டு காப்பாத்துச்சு. அதே போல் நம்மளுக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமாம், நம்ம குறைவுகள்லாம் எப்படிங்க ஆயிருமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாமே நிறைவாயிருமா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போங்க, நம்மளுக்கு இந்தந்த குறைகளெல்லாம் நம்மக்கிட்ட காணப்படுது, இதை நான் என்ன பண்ண முடியல, எதுவும் என்னால் செய்ய முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது என்னங்க பண்ணிடணும்? தூக்கி போட்டுடணும் அப்படின்றத சகோதரர் சொல்கிறார். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறப்ப உணவு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட எப்படி அங்கே எலியாக்கு நடந்ததோ, என்னங்க நடந்துச்சு? எலியாக்கு காக்கா கொண்டு போய் பலமான ஆகாரம் கொடுத்துருக்குங்களா? அதாவது என்ன தேவைப்படுதோ அது என்ன பண்ணுங்களாம்? அந்த காக்கா கொடுத்துருக்குங்களாம். அதே போல தான் தேவனும் நம்மளுக்கு என்ன தேவையோ அது தேவன் அறிவார். அது என்ன பண்ணுவாராம்? தேவன் நம்மளுக்கு அங்கே கொடுப்பார் அப்படின்றத சொல்கிறார் அன்பானவர்களே. ஏன்னா அங்கே சொல்கிறப்ப இந்த லக்ஸுரி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். அதாவது ஆடம்பரமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்களாம், தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். உனக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் என்ன பண்ணுவாருங்களா தேவன் பார்த்துக்கொள்வார். அதை நீ ஒருபோதும் என்ன பண்ண வேணாம், கவலை பட வேண்டாம் அப்படின்றத இங்கே சகோதரர் வலியுறுத்துறார் அன்பானவர்களே. இதே தான் யாக்கோப்லையும் சொல்கிறாரு. யாக்கோப் 1:17 வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமாங்க, நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து தான் வருதுங்க? பரத்திலிருந்து தான் வருதுங்க.
அது எங்கே பர்மிஷன் இல்லாமல் வரது இல்லைங்க. தேவன் அனுமதிக்காமல் நன்மையான எந்த ஈவுகளும் எங்கே வரப்போகிறது இல்லைங்க, நமக்குள்ளாக காணப்படலை. அந்த எந்த அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம ஸ்ட்ராங்ஸில் பார்த்தோம்னா அதுக்கு என்ன வேர்டு வருதுன்னா பாஸ். பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஈச் அண்ட் எவ்ரி, ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணுதான், ஒவ்வொரு விஷயங்களுமே எங்கிருந்தா வருதுங்களாம். நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நினைப்போம், ஆனால் அது கூட எங்கிருந்தா வருதுங்களாம், பரத்திலிருந்து தேவன் நமக்கு அனுமதிச்சா மட்டும்தான் அது என்னங்க பண்ண முடியும். நம்ம அந்த கூண்டுக்குள்ளாக இருக்கிறப்ப அந்த ஓனர் நினைச்சா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த விஷயங்கள் அங்கே ஏற்படுத்த முடியுதோ. அதே போல் நாமளும் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறப்ப தேவன்ட்டு இந்த மாத்திரம்தான் என்னங்க பண்ணோம், சகல காரியங்களும் நம்மளுக்கு இங்கே வரும். அன்பானவர்களே, அப்போ நாளை குறித்து நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, ஒருபோதும் கவலைப்படக்கூடிய நபராக இங்கே காணப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்தில் என்ன நடக்கிறது இல்லைங்க, ஒரு மூலம் கூடுறதும் இல்லை குறையிறதும் இல்லை. அன்பானவர்களே, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது. அப்போ நம்ம முதலாவது நம்மளுக்கு கிடைச்சது என்னதுங்க, அங்கே எப்படி உணவு சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் அந்த கூண்டுலாம் கிடைச்சதோ அதே போல் நம்மளுக்கு என்னங்க இருக்குது, எல்லா விஷயங்களும் தேவையான விஷயங்களும் யார் பார்த்துப்பாங்க, தேவன் அங்கே பார்த்துப்பார் அப்படின்றது பார்க்குறோம். அன்பானவர்களே, ரெண்டாவது ஒரு விஷயம், ரெண்டாவதாக என்ன கொடுக்கப்பட்டுச்சுங்க, நம்மளுக்கும் அந்த ஸ்பேரோவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் அது கொடுக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்தாருங்க. என்னதுங்க கொடுத்தாரு, நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுத்தாரு. வேறு போடுங்க வேறு அப்படியே, என்னதுங்க, நீதியின் வஸ்திரம். எதனால் கிடச்சிச்சுங்க, நம்ம தேவனுடைய நன்மனசாட்சி உடன்படிக்கை செய்ததுனால நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சுங்க, பாவிகள் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சுங்க, நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இப்போ அவருடைய நம்ம குமாரராக நம்ம என்னங்க பண்ணிட்டோம், மாறிட்டோம். அன்பானவர்களே, அப்போ இந்த ஒரு வாய்ப்பு எதனால் வந்ததுங்க, அந்த கூண்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அது ஓனருக்கு சொந்தமானது. கூண்டு வெளியே போயிடுச்சுன்னா அது யார் இருக்குது, அது ஓனருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லாது. அப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் கூண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சது என்னதுங்க, நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா உலக ஜனங்களுக்கு கொடுக்காத ஒரு விஷயம், பேர் சபை வகுப்பார்கள் கொடுக்காத விஷயம், குறிப்பாக சொல்லணும்னா ஆவினால் ஜெனிப்பிக்கப்படாதவங்களுக்கும் இந்த விஷயம் என்னங்க பண்ணல, கொடுக்கப்படலை. யாருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டுச்சுங்க, இங்கே அந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு மாத்திரம்தான் இந்த நீதியின் வஸ்திரம் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, அப்போ அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம எப்படி தாங்க வச்சுருக்கணும், கரைப்படாதபடி நம்ம என்னங்க பண்ணணும், அன்றன்றைக்கு கரைப்பட்டதை நம்ம என்ன பண்ணிடணுங்க, கழுவி போட்டுருணும். அன்பானவர்களே, அப்போ வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமாங்க, இதை நம்ம கொஞ்சம் அப்படியே மாற்றி படிக்கலாங்களா, இப்போ நம்ம சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்குன்னா கூண்டை விட்டு வெளியே வராத வரைக்கும். இப்போ கூண்டை விட்டு வெளியே வராத வரைக்கும் இவைகள் அப்படியே வாசிங் சிஸ்டர், இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் கூண்டை விட்டு வெளியே போவானானால் நாங்க ஆகுமா, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமா, அப்படி ஒருவேளை நம்ம ஒருவேளை கூண்டை விட்டு வெளியே போட்டோன்னா யார் பரிந்து பேச மாட்டாங்க, நாங்கள் கர்த்தர் இயேசு நம்மளுக்கோசரம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த நீதியின் சால்வை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதை விட்டு நம்ம வெளியே போயிட்டா என்னங்க ஆயிரும், நம்மளும் ஒரு பாவியாக தான் கருதப்படுவோம். கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ண மாட்டாருங்களா, நம்மளுக்கோசரம் அங்கே பரிந்து பேசுகிறவராக காணப்பட மாட்டார். அதனால நம்மளுக்கும் சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு, கனாரிக்கும் ரெக்க இருக்கு. ஆனால் என்னன்னா அந்த கூண்டுக்குள்ள மாத்திரம் தான் என்ன பண்ண முடியுங்களா, அந்த கிணறியால பறக்க முடியும். பறக்க ரெண்டு பறவையால முடியும். ஆனால் கிணறுக்கு என்ன இருக்குன்னா அந்த கூண்டு ஒரு விஷயம் இருக்கிறது போல நம்மளுக்கும் சுயாதீனம் இருக்கு. அந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணுங்க, இந்த கூண்டை விட்டு வெளியே போகாதபடிக்கு அந்த சுயாதீனத்தை என்ன பண்ணீங்களா சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அன்பானவர்களே, ஏன்னா கர்த்தர் இயேசு கூட அந்த கூண்டை என்னங்க பண்றாரு, சரியாக அனைத்து இடங்களிலும் என்னங்க பண்றாராம், கர்த்தர் இயேசு அங்கே பயன்படுத்துகிறவராக காணப்பட்டார். அன்பானவர்களே, இது எல்லா சபை காலகட்டங்களிலும் நடந்துச்சு. வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது சிமர்னா சபைக்கு சொல்லப்பட்டது, பட் ஆனால் எல்லா காலகட்ட சபையிலுமே இந்த விஷயங்கள் பொருந்தும். அன்பானவர்களே, வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆமாங்க, இங்கேயும் என்ன பண்றாருங்க, பிசாசு ஒரு காவல். பிசாசுக்கிட்டே நாங்க இருக்கு, சாத்தானுக்கிட்டே ஒரு கூண்டு இருக்கு. ஆனா என்னன்னா, உதாரணத்துக்கு இதுதான் கெனாரியோட கூண்டுனா, இதுக்கு மேல ஒரு சாத்தான் கூண்டு போட்டானா, அது போட்டான்னா போடாட்டி என்ன, நம்ம கூண்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, சாத்தானோட கூண்டுல நம்ம அகப்படவே முடியாது. அப்ப இந்த ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில தான் நம்ம என்னங்க பண்ணணும், இந்த ஒரு கூண்டுக்குள்ளாக நாம், அதாவது தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் பயணிக்கணும். அன்பானவர்களே, ஏன்னா அந்த கூண்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஒரு ரூல் என்னன்னா, செய்து கொண்ட உடன்படிக்கையை விட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, வெளியே போகக்கூடாது. அது வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது.
அதுதான் இந்த கூண்டோட ரூல். இந்த ரூல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்களாம். இது என்ன பண்ண மாட்டார், சரி ஒரு டைம் தானே வெளியே போயிட்டு வந்த அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டார் ஓனர், அங்கே ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்போ அந்த கூண்டுக்குள்ளாக இருக்கணும். அப்படி கூண்டுக்குள்ளாக இருந்துட்டோம் நம்மளுக்கு என்னங்க கிடைக்குங்களாம், கனம் மகிமை அழியாமை நம்மளுக்கு அங்கே கொடுக்கப்படும். அன்பானவர்களே, வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமாங்க, அப்போ நம்ம தேடுறவங்களுக்கு இதை தான் அளிப்பாருங்க. கனம் மகிமை அழியாமை போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு என்னங்க கொடுக்கப்படும். எது வரைக்குங்க, அந்த கிணாரி கூண்டை விட்டு வெளியே போகாத இருக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள் கிடைச்சதோ, அதே போல் நாமளும் என்னங்க பண்ணணும், மரண பரியந்தம் அந்த கூண்டுக்குள்ளாக தான் நம்ம என்னங்க பண்ணணும், அங்கே காணப்படணும். அன்பானவர்களே, கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்க, அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு என்னங்க பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஒருபோதும் அந்த விசுவாசம் என்ன ஆயிடக்கூடாதுங்க, நம்மளுக்கு குறைவாக காணப்படக்கூடாது. அன்பானவர்களே, அப்போ இந்த 2வது கதையிலேருந்து நம்ம என்னங்க பார்த்துட்டோம், ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாங்களா? 2வது கதையில் என்னங்க ஆச்சு, ஓனர் இருக்காரு, தேவையானதெல்லாம் அந்த கண்ணாரிக்கு செய்கிறாரு, அந்த கூண்டில் வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுங்க, ஒரு ஸ்பேரோ உள்ளே வருது. ஸ்பேரோ உள்ளே வந்து என்ன பண்ணுதுங்க, அந்த கிணாரியோட மைண்டை என்ன பண்ணிடுதுங்க, அது வரைக்கும் அந்த கிணறினா தான் இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஃபாலோ கிளாஸ் கேட்டு உள்ள வரைக்கும் எப்படி தாங்க இருந்தோம், நல்லா சந்தோஷமாக நல்லா வைராக்கியத்தோடு இருந்தோம். அந்த ஒரு டைம் நம்ம உலகத்தை பார்த்துட்டோம்னா என்ன ஆயிடுதுங்க, அந்த அனைத்து விஷயங்களும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் என்ன பண்ணுறோங்க, நம்ம இது பண்ணிடுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே எப்படி கண்ணாரி இருந்ததோ அது போல் நாம் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, அப்போ அந்த கண்ணாரிக்கு முன்பாக அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, கண்ணாரிக்கு ஓகே நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்றது தெரிஞ்சதுனால நம்மளும் இந்த சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் உண்மை சத்தியம், இதை விட்டு வெளியே போனால் எதுவும் இல்லைங்க, உண்மை சத்தியம் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வெளியே போகவே கூடாது. அந்த நர்மசாட்சி உடன்படிக்கைக்குள்ளாக தான் நம்ம என்னங்க பண்ணணும், நம்ம அங்கே காணப்படணும். அன்பானவர்களே, இதாக இன்றைக்கு 2 கதைகளுக்குன்றாக பார்த்துட்டோம். இப்போ நாம் இன்னைக்கு யாராக இருக்கணுங்க, ஸ்பேரோவை போல காணப்படணுங்களா, கெனாரியை போல காணப்படணும். முடிந்த மட்டும் ஸ்பேரோவோட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சேரவும் கூடாது. ஸ்பேரோ என்ன பண்ணுதுன்னு நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, பார்க்கவும் கூடாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே என்னதுங்க, அந்த கூண்டுக்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்றாக தான் நடக்கும், அதுவும் மகிழ்ச்சியாக தான் நடக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறாரு, தேவன் நாளைக்கு வெளிப்படுத்தினார். பொறுமையாக கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி.